எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. என்று தமிழால் நம்மை ஒன்றுபடுத்திய புரட்சிக்கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றை இந்த இனிமையான விடுமுறை நன்னாளில் தமிழர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த இனிமையான விடுமுறை திருநாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, ஒரு விடுமுறை நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த ஒரு தலைப்பினை வழங்கி, இன்று இந்த ஆண்டு 10வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சிக்கு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ரசிக பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 10 ஆண்டுகள் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய வரலாறு. எத்தனையோ தொலைக்காட்சியில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் கலைஞர் தொலைக்காட்சி மட்டும்தான் ஜோதிடம் இல்லாத ஒரு தொலைக்காட்சி எது என்று சொன்னால் அது கலைஞர் தொலைக்காட்சி மட்டும்தான். நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய 10வது ஆண்டு விழா இந்த வருஷம். அதில் அருமையான ஒரு விடுமுறை திருநாளில் ஒரு நல்ல தலைப்பு, மக்களுக்கு நன்மை பயப்பது இயற்கையான வாழ்வா நவீன வாழ்வா. அருமையான தலைப்பு. நன்மை எந்த இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். நிம்மதியும் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல யாரோ ஒருவர் நன்மை செய்திருக்கிறார் என்று பொருள். அதனால் நிம்மதி மகிழ்ச்சியும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தில் நன்மை இருக்கிறது என்று பொருள். அதனால் இயற்கையான வாழ்வா நவீன வாழ்வா, பட்டிமன்றத்தினுடைய விவாதமே அதுதான். உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழையிறாரு, அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு கேள்வியை கேட்கலாம். ஒரு வீட்டில் பல அறைகள் இருக்குது, உனக்கு எந்த அறையை ரொம்ப பிடிக்கும்னு கேளுங்க. அவர் எந்த அறையை பிடிக்குதுன்னு சொல்கிறாருங்கிறத வச்சு அவருடைய கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அறை ரொம்ப பிடிக்கும்னா நமக்கு சமையல் அறை தாங்க அப்படின்னாலே அது பூரா தின்னுகட்ட குடும்பமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை பற்றியே தான் பேசிகிட்டே இருப்பாங்க. வரவேற்பறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எந்த நேரமும் யாரு கூடயாவது சந்தோஷமாக இருக்கணும், தங்களுடைய பெருமையை எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு வரவேற்பறை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு அறையை வைத்து அந்த எந்த அறையை அவர் விரும்புகிறாருங்கிறத வச்சு கேரக்டரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி பதில் சொல்கிறவங்கள நான் விரும்பலை. எந்த நேரத்திற்கு எந்த அறை தேவையோ அந்த அறையை எவன் பயன்படுத்துகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவன். இதுதான் சரியான ஆன்சர். சில பேர் பாருங்க, படுக்கை அறையில் உட்காந்து இட்லி தின்னுட்டு இருப்பான், கட்டிலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கை கழுவிட்டு அங்கனே திருப்பி படுத்துருவாங்க. அது சாப்பிட்ற இடம் இல்லை. கிச்சனில் சில பேர் சாப்பாடு தான் ஆக்கணும், ஆனால் கிச்சனில் சண்டை வந்துடும். வீட்டில் வசதியாக இருக்கேன், கிச்சனில் சண்டை வந்துச்சுன்னா எல்லா ஆயுதமும் கைவசம் ரெடியாக இருக்கும், எடுத்து அடிக்க. கிச்சனில் சமையல் தான் பண்ணணுமே ஒழிய சண்டை போடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த நாளில் எல்லா அறைகளும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வீட்டில் இனிமேலாவது நூலகம் என்ற ஒரு அறை இனிமேல் கண்டிப்பாக நாம் வைத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிட்டோம். அண்ணாவை நினச்சா எனக்கு 3 முக்கியமான விஷயம் ஞாபகம் வரும். அவர் போடுற பொடி, அவர் போடுற வெத்தலை வாக்கு. உலகத்தில் தலையணையை எழுத்தணி மேஜையாக வைத்து எழுதிய ஒரே எழுத்தாளன் பேரறிஞர் அண்ணா தான். ஆனால் தலையணையை சில பேர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மாமியால் போட்டு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறது தலையணை. அதுக்கு பேரே தலையணை மந்திரம்னே பேர், தலையணை மந்திரம். சில பேர் சண்டை போடுறதுக்கு தலையணை எடுத்து அடித்து உள்ளே இருக்க பஞ்செல்லாம் பிஞ்சு வெளியே வரும்.
ஆனால் தலையணையை மடியில் வச்சு இரவு முழுவதும் எழுதி கொண்டே இருந்த ஒரு எழுத்தாளன் பேரறிஞர் அண்ணா. தலையணையை எழுத்து மேஜையாக பயன்படுத்தியவர். அப்படி அண்ணாவை நினச்சோன்னா பொடி, வெத்தலை வாக்கு, தலையணை, இது 3 தான் ஞாபகம் வருது. எங்கள் அம்மாச்சி, எங்கள் அம்மாவை பெற்ற அம்மா, அந்த ஒரு சுருக்கு பை ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வெத்தலை வாக்கு, சுண்ணாம்பு 3 இருக்கும். ஒரு வெத்தலை, இந்த உழுவுண்டு பாக்கு, இப்படி சுண்ணாம்பு 3 எடுத்து அப்படியே அல்லையில் அப்படி கொடுத்து அப்படியே மென்னுக்கிட்டே சந்தைக்கு கூப்பிட்டு போவாங்க. சந்தைக்கு கூப்பிட்டு போய் இந்த 2 பையன் தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா? 5 காசு. எங்கள் அம்மாச்சி பையிலேருந்து அந்த 5 காசு சம்பளம் வாங்கினது. அந்த 5 காசுக்கு நான் தேங்காய் மிட்டாய் 3 காசுக்கும் 2 காசுக்கு வெல்லமும் வாங்கி சாப்பிடுவேன். பார்த்தீங்களா? அந்த எங்கள் அம்மாச்சிக்கிட்ட வாங்கின 5 காசு எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் 1 கோடி ரூபா விழுந்தா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. எங்கள் அம்மாச்சி கையில் அந்த 5 காசு வாங்கி அதை அப்படி ஆடிக்கிட்டு போய் அந்த கடையில் வாங்கி திங்கிற சுகம் இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நமது பழமையினுடைய நினைவுகள். ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கிறதோ அதை வச்சு தான் மகிழ்ச்சியும் நன்மையும் அவனுக்கு உண்டாகும். பல்லக்கு தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு ஆள் கும்முன்னு உட்காந்துட்டு வர்றான் பல்லக்கில். அந்த பல்லக்கு தூக்கிட்டு வர்றதை பார்த்தோன்னா ஒருத்தன் சொல்கிறான், நம்மளும் இதே மாதிரி உட்காந்து வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் தூக்கிட்டு வர்றவனை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றாங்களே, நம்ம போய் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். 2 பேரும் ஒரே பொருளை தான் பார்க்குறான். ஒருத்தன் பல்லக்கில் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் பல்லக்கு தூக்குற தொழிலாளியினுடைய கஷ்டத்தை உணர்றான். இந்த 2வது ஆள் இருக்கான் பாருங்க, இந்த மாதிரி ஆள் இருக்க போய் தான் உலகம் அன்னைக்கு நல்லா இருக்கு. அதனால் எந்த கண்ணோட்டத்தில் ஒரு பொருளை பார்க்குறோமோ அதை வச்சு தான் நமக்கு அது நல்லதா கெட்டதான்று. இயற்கையான வாழ்வு, நவீன வாழ்வு, இது 2ல் ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கி எது பெரிதும் நன்மையை தருகிறது? இயற்கையான பொருள்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பூவை எடுத்துக்கங்க, பூவை பற்றி பாடாத கவிஞர்களே கிடையாது. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. செந்தூரப்பூவிட்ட போய் என் புருஷன் எங்கன்னு கேட்டால் அதுக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் அப்படி கேட்டால் அது இந்த லேசாக தலையாட்டம், இங்கே தான் இருக்கார் வந்துடுவார் அப்படிங்க காற்றுக்கு. பூவரசம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. பூவரசம்பு பூத்தோன்னா பொண்ணுக்கு செய்தி வந்துருச்சான். அது பூவரசம்பூவை பார்த்துட்டு இன்னொரு பூ நிறைய, வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா அழுகிறான். அவள் பூசணிப்பூ வச்சா உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு போக வேண்டியதானே. வாசலிலே பூசணிப்பூ வச்சு புட்டா அப்படின்ட்டு அந்த பூவை பார்த்துட்டு அவனுக்கு மனசு மாறுது. மல்லிகை பூவுக்கு ஒரு பாட்டு இருக்கு, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூக்கு ஒரு பாட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூ இருக்கு, தாமரப்பூ குளத்திலே சாயங்கால பொழுதிலே குளிக்க வந்தேன் தன்னாலே கூட வந்தான் முன்னாலே, யாரது மாமாவேன் பேர் சொல்லலாமா. மல்லிகைப்பூ முகத்திலே மாம்பழத்து உதட்டிலே குளிக்க வந்தான் தன்னாலே கூட வந்தான் பின்னாலே, அந்த மச்சானாவே ஆசை வச்சானா. தானே தந்தனை தன்னானே தானே தந்தனை தன்னானே தானே தந்தனை தன்னானே தானே தந்தனை தன்னானே. இயற்கையில் பார்க்குற பூவெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜை கொடுக்குது. இதைத்தான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் சொன்னார், த திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். இயற்கையை பற்றி சிந்திக்க சிந்திக்க ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறாரு. இயற்கையோடு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்குறான். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, சாப்பாட்டு பொருளில் கூட பாருங்களேன், ஹோட்டலில் போய் இட்லி கேட்டால் நக்கல் பண்ணுறான் நம்மளை. ஒரு ஹோட்டலில் போய், சார் இட்லி இருக்கா? இட்லியா? இட்லியாம்டா, இட்லி கேட்குறாரு அப்படிங்கனாட்டே. தமிழ்நாட்டில் இட்லி கேட்காம வேறு என்னடா கேட்க சொல்கிற? வேறு என்னடா இருக்குதுன்னா அவன் சொல்கிறான் ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது. அவன் சொல்கிற பொருள் பூரா, சார் பட்டர் நான், மிளகா பட்டரி, ரொமாலியா ரோட்டி,
பட்டர் நான், சிக்கன் நான், எந்த நான், அந்த நான். நான் இருக்கேன்டா, நீ என்னடா கொண்டு வர போகிற அப்படின்னு கேட்டால் பட்டர் நான், இந்த நான், இந்த நான், அந்த நான் அப்படிங்கிறான். சிக்கன் டிக்கா, சிக்கன் லாலிபாப், சிக்கன் ட்ரம்ஸ்டிக், சிக்கன் பாபிக்யூ அப்படிங்கிறான். இந்த சிக்கன்லாம் எங்கே தான் இருந்து தயாரிக்க? ஒரே கோழி தான், அதை என்னென்ன குல்மால் பண்ணுறாங்க பாருங்கள். சிக்கன் டிக்கா, சிக்கன் லாலிபாப், சிக்கன் ட்ரம்ஸ்டிக், சிக்கன் பாபிக்யூ எல்லாம் ஒரே கழுதையை தான் வச்சுருக்கான். திருப்பி திருப்பி ஒரு குச்சியில் குத்தி கொண்டு வந்து லாலிபப் அப்படிங்கிறான். அதே மாதிரி ட்ரம் ஸ்டிக், கொஞ்சம் நீளமான குச்சியில் குத்துனா அது வந்து ட்ரம் ஸ்டிக் தான். 6500 கொடுத்து தின்ட்டு வர்றாங்க. இதை தின்னு விட்டு அப்படியே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க போடுறது. இட்லி கேட்டால் சிரிக்கிறான், தோசை கேட்டால் சிரிக்கிறான். சோறுன்னா என்னானே தெரியல இங்கே இருக்க ஹோட்டல்காரங்களுக்கு. சோறு வேணுங்க, அதெல்லாம் எங்கள் ஹோட்டலில் கிடையாது சார்ன்றான். சோறுடா அதெல்லாம் இல்லைங்கிறோம்ல. ரைஸ்ன்னா தான் தெரியுது, அதுவும் ஸ்டீம் ரைஸ், பாயில் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். என்னடான்னு கேட்டால் ஸ்டீம் ரைஸ், பாயில் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ். ரைஸ்னா தான் கொண்டு வர்றாங்க, சோறுனா தெரிய மாட்டேங்குது. சோறு திங்கிறவனையும் இட்லி திங்கிறவனையும் நக்கல் பண்ணுறானுங்க. இன்றைக்கி பீஸா, பர்கரு அதுகளையா தின்னு போட்டு என்ன பொருள் வாங்குறாங்கன்னே தெரியாமல் நான்லாம் ஒரு 5 பொருளை தின்னுட்டேன். நான் என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னே தெரில. இதுக்கு என்னடா பேர் அப்படின்னு கேட்டால் என்னமோ ஒன்று சொன்னான், மைனஸ் அப்படின்னாங்க. மைனஸா? மைனஸ்னால் கணக்கு வாத்தியார் கழித்தல் சொல்லி கொடுக்குறதுரா அப்படின்னா என்னமோ வெள்ளை ஒரு கிண்ணத்தில் வச்சான், அதுக்கு பேர் மைனஸா. எப்பா மைனஸில் தொட்டு தின்னுங்கப்பா அப்படிங்கிறான். என்னத்தரா மைனஸ்ஸு? மைனஸுங்கிறான், கெச்சப்புங்கிறான். கெச்சப்புன்னு ஒரு பாக்கெட்டில் இப்படி புளிகிறாங்க சரட்டுன்னு, அதில் தொட்டு திங்கிறான். என்னான்னு கேட்டால் தக்காளி சாரத்தான் கெச் அப் அப்படின்னு வைக்கிறாங்க. கெச் அப் அப்படின்னு என்னென்ன கூத்து! இன்னைக்கு எப்படி சாப்பாடு லெவலில் எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. இந்த நவீன வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? இயற்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை மகிழ்ச்சியை தருகிறதா? அதுதான் இன்றைக்கி பேச்சாளர்கள் பேச வந்திருக்காங்க. அருமையாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களிடம் இப்பொழுது மிக சிறப்பாக மக்களுக்கு நன்மை பயப்பது நவீன வாழ்வா இயற்கையான வாழ்வா என்ற அணியில் தனது கருத்துக்களை வழங்க நவீன வாழ்வே என்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்களுடைய கரவொலியோடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு இன்னைக்கு விடுமுறை நேரத்தில் கொடுத்துருக்கிறீங்க. மக்களுக்கு பெரிதும் நிம்மதியை தருவது இயற்கை வாழ்க்கையா நவீன வாழ்க்கையா? நடுவர் அவர்களே, பிரியாணினா என்ன நடுவர் அவர்களே? பிரியாணினா என்ன? அது ஒரு வகையான சாப்பாடு. திண்டுக்கல்காரன்ட்ட போய் கேட்குற வாரியா பிரியாணினா என்னன்னு? உலகத்துக்கு பிரியாணியை அறிமுகப்படுத்தினதே நாங்கள் தான். நடுவர் அவர்களே, பிரியாணினா வேற ஒன்றும் இல்லை, வாழ்ந்து முடிச்ச கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒரே தட்டில் கிடக்கிறது தான் பிரியாணி. என் வாழ்க்கையில் பிரியாணிக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த பேச்சாளர் நீ வராட்டாயா? சின்ன பிள்ளையிலேருந்து திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு விளக்கம் நீ ஒரு ஆள் தான் கொடுத்துருக்க. நடுவர் அவர்களே, பூமி சுழல்வதால் காலம் மாறுகிறது. நவீனம் நம் வாழ்க்கையில் இயங்குவதால் தான் வாழ்க்கை நிம்மதியாக இயங்குகிறது. நவீனம் இல்லை என்றால் இன்பம் இல்லை. அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஐஸ்கிரீம் மாதிரி, டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். அதனால நாங்கள்லாம் டேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கிறோம், அங்கே வேஸ்ட் பண்ணணும்னு வந்திருக்குது. அதுங்க நடுவர் அவர்களே, எந்த காலத்தில் இயற்கை வாழ்க்கை, இருமுகன் படம் பார்த்தீங்களா? ஸ்பீடு காலத்தில் இருக்கிறோம் நம்மெல்லாம். ஸ்பீடு காலத்தில், ஸ்கேட்டுங்கிற ராக்கெட் அனுப்புகிற காலத்தில், நியூக்ளியர் காலத்தில், ஆண்ட்ராய்டு காலத்தில், செல்பேசியில், ஃபேஸ்புக்கில், ஆண்ட்ராய்டில், இன்னைக்கு நவீனத்தில் இருக்கிற காலத்தில் பாட்டி இட்லி சுட்ட கதையை சொல்ல வந்திருக்குது எங்கள் அண்ணன். அண்ணியன் நம்பி மாதிரியே உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க. நடுவர் அவர்களே, நான் தமிழன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். நடுவர் அவர்களே, ஏன் தெரியுமா? டிஜிட்டல் மொழியாக அறிமுகம் செய்யப்பட்ட முதல் இந்திய மொழி நம் தமிழ் மொழி என்பதனாலே. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம்? பணம் இல்லாதவன் ஏழை, பணம் வச்சிருக்கவன் பணக்காரன். இப்படி சொல்லலாம் நடுவர் அவர்களே. நாய் மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் ஏழை.
நாயோடையே ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்னு வச்சுங்க, அவன் பணக்காரன். ஒன்றும் வேண்டாம், ஸ்கெட்சு போடுறோம், தாம்பரத்துக்கு நடுவர் வீட்டுக்கு போகிறோம், தூக்குறோம். என்னத்த தெரியுமா? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கம்ப்யூட்டரு, 2 வீலரு, 4 வீலரு, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆட்டு உரல், அம்மிக்கல், விறகடுப்பு, சைக்கிள் எல்லாத்தையும் கொடுத்தா லியோனி அண்ணனுடைய ஒய்ஃப் கூட ஒத்துப்பாங்க. சமைக்க முடியுமா? எங்கள் அண்ணன் ஒத்துப்பாரா? நடுவர்களே, ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா? ஒரு ஆசை நிறைவேறுகிற போதுதான் மகிழ்ச்சி வரும். இன்றைக்கு என்னுடைய நவீன தொழில்நுட்பம், நவீன கருவிகள் என் வாழ்க்கையை எளிமையாக்கி கொண்டிருக்கிறது. நவீனம் என்றென்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் நமது பாக்கெட்லேன்றான், செல்போன் தான். செல்போன் பார்க்குறான், பையன் செல்போன்லேயே இருக்கிறான், வாட்ஸ்அப்லேயே இருக்கிறான், வாழ்க்கையை வீணாக்குறான். இல்லை நடுவர்களே, பெங்களூர் பற்றி கொண்டிருந்தது, கலவரம் பெங்களூரிலே, தமிழர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள், வாட்ஸ்அப்லேயே மூழ்கி கிடக்கிறானே. எனக்கு ஒரு வாட்ஸ்அப் சத்தம் வந்துச்சு, என் மாணவன் அனுப்பியிருந்தான், அதை பார்த்தேன் நடுவர்களே. எவ்வளோ அழகா சிந்திச்சிருக்கிறான் வாட்ஸ்அப்பில். அதில் எழுதியிருக்கிறான், கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட பேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் கல்லை கொண்டு எரியாதீர்கள், தீயை வைத்து பற்றாதீர்கள், மாறாக அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் 1 லிட்டர் தண்ணீரை பாட்டிலாக கொடுங்கள், அப்போதாவது தமிழன் பண்பாளவனுக்கு புரியட்டும். எப்படி சிந்திக்கிறான்? அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை, இன்னைக்கு நவீன வாழ்க்கை, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கை சரியில்லை. யார் சொன்னா? நான் அந்த பட்டிமன்றத்துக்கு வந்துட்டேன், எங்கள் மனைவியும் பட்டிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் முகம் தெரியாத பஞ்சாப் பகுதியை சார்ந்த, பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த அந்த ஆன்டி தான் என் 2 பொம்பளை பிள்ளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இயற்கை வாழ்க்கையில் அண்ணன் தம்பி மாம மச்சினன்னு இருந்தோம். இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில் முகம் தெரியாத, மொழி தெரியாத, யாரோட எல்லாம் அண்ணன் தம்பியா, நட்பா, மாமனா, மச்சினனா பழகுறோமே, அதுதான் நவீன வாழ்க்கை கொடுத்த ஒற்றுமை. மறக்க முடியுமா? எங்கள் ஊரில் ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, எங்கள் தெருவில், இயற்கை மருத்துவர் பேரெல்லாம் போட்டு, படிப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளே போனேன், இயற்கை மருத்துவர், இயற்கையாக வைத்தியம் பார்ப்பார். நீதிபதி அவர்களே, இயற்கை மருத்துவரும் போட போட்டு உள்ளே போய் பார்த்தா, இயற்கை மருத்துவரே எங்கள் நவீன ஸ்டெத்தாஸ்கோப்பை தான் பரமசிவன் கழுத்திலே பாம்பு தொங்குற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இயற்கையை கூட சரி வில்லாது போடுவாருன்னு போய் பார்த்து, ஐயா ரொம்ப நாள் தலைவலியாக இருக்குதுயா அப்படின்னு. அப்படியா, நீங்கள் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க. இயற்கை மருத்துவமாக இருக்கிறவர் கூட எங்கள் நவீனத்தை தான் தொட வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அதாவது விஜயகுமார், சொல்லுங்கண்ணா. தலைவலின்னா டக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கி போடுவோம், பளிச்சுன்னு விட்டு போயிடும். இயற்கை மருத்துவத்துக்கு போனோம்னா மல்லாக்க படுக்க போட்டு 2 குண்டான் ஆயில நெத்தியில் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படியே எவ்வளோடான் விலைன்னு கேட்டால் 32,000 ரூபா சார் ட்ரீட்மெண்ட்டு, 15 நாள் நீங்கள் இங்கேயே தங்கியிருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆயிலை போட்டு நெத்தியிலே ஊற்றி 15 நாள் கழிச்சு இப்படியே வர்றேன். முதல்ல இருந்ததே தேவலாம் போல இருக்குடா, இப்போ தலையெல்லாம் பின்பக்கம் வந்துட்ட மாதிரில இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குது, எல்லா பக்கமும் என்ன வலிகிற மாதிரியே இருக்குது அப்படின்றான். ஒரு மனிதன் எந்த மருத்துவத்தில் இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த மருத்துவர்கிட்ட எவன் உட்காடுறானோ அவனுக்கு தான் வியாதி சரியாகுமே ஒழிய, நீ நம்பிக்கை இல்லாமல் 50,000 ரூபா செலவழித்தாலும் உனக்கு அந்த வியாதி குணமாகாது. அன்னைக்கெல்லாம் பல் போனால் தான் சொல் போச்சு, இன்னைக்கு செல் போனாலே சொல் போச்சுன்னு. வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுத்தது அறிவியல். ஒன்றே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சேலம் வடக்கம்பட்டி ஒரு மாற்றுத்திறனாளி மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்ஸிலே தங்கப்பதக்கம் வென்று நம் நாட்டுக்கு பெருமை சேர்த்தான் என்று சொன்னால் இயற்கை வாழ்க்கை தான் உயர்ந்தது என்று எங்கள் தனபாலை போல் அவன் வடக்கம்பட்டியில் இருந்தால் வாய்த்திருக்காத அந்த வாய்ப்பு பெங்களூருக்கு போய் நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அவன் ஒலிம்பிக்கிலே சாதித்தான். அவங்க ஊரில் தீபாவளி மாதிரி வெடியெல்லாம் போட்டு கொண்டாடினாங்க. 3 மணிக்கு நடந்தது அந்த போட்டி இந்திய நேரப்படி. அங்கே பகல், இங்கே இரவு. 3 மணிக்கு விடிய காத்திருந்து அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடினார்களே. திறமையை தாண்டி அது தகவல் தொழில்நுட்பத்திற்கு கிடைத்த வெற்றி மாத்திரமில்லை, மாரியப்பனை போல 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று காட்டியது தொழில்நுட்பம். ஆகவே தொழில்நுட்பத்தை குறை சொல்லாதீர்கள். மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிற, எரிந்து போகிற கண்களை கூட தானமாக கொடுத்து கண்தானம் செய்து இறந்த பின்னும் இயற்கையை ரசிக்கலாம் என்று வாய்ப்பு கொடுத்ததும் நவீனம்தான் என்று சொல்லி
நவீனமே என்று ஒரு நல்ல தீர்ப்பை இந்த மாமன்றம் எதிர்பார்ப்பதைப் போல எங்கள் அணியும் எதிர்பார்க்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் நவீன வாழ்வு தான் அப்படின்ட்டு நமது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெற்ற அந்த மாரியப்பன் என்ற மாற்றுத்திறனாளியை இன்னைக்கு நினைவு கூர்ந்தார் பாருங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு தமிழனை பெற்றதற்காக தமிழ்நாடு மிகப்பெரிய பெருமை. கலைஞர் டிவியை அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். இந்த நவீனத்தை நமது குழந்தைகள் எல்லோரும் ரசிக்க செய்தது ஒரு தொலைக்காட்சி என்ற நவீன கண்டுபிடிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக பேசினார் விஜயகுமார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, செங்கல்பட்டு ராஜகோபால் உங்களுடைய கரவொலியோடு இயற்கையான வாழ்வு அப்படிங்கிற அணியில் பேச வருகிறார். ஐயா, இவ்வளோ பேர் வந்து எனக்கு அங்கே உட்காந்துருக்குறாங்களே, எதுக்காக உட்காந்துக்கிறாங்க? திண்டுக்கல் லியோனி ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னும், இல்லை திண்டுக்கல் லியோனியை விட அழகாக குபேர பொம்மை மாதிரி முழுன்னு இருக்கிற ராஜகோபால் ரொம்ப அழகுன்னு என்ன பார்க்குவோம். அதுக்காக வந்து உட்காந்துக்கிறாங்க. நவீன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரமாவது சிந்தனையாக இருக்கணும், சிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இத்தனை பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. லியோனி அப்போ அழகு கிடையாது, பார்க்க சகிக்காத ஒரு ஆள். நீங்கள் முழுன்னு அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல வர்றீங்க. சில விஷயத்தை நான் நேரடியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல முடியாதுப்பா. அவங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரியா? இந்த பிரச்சனை பெருசாச்சு, வார்த்தைகள் வளர்ந்து சண்டையாச்சு. சண்டையான உடனே மண்டை உடைய அளவுக்கு வந்தாச்சு. 108க்கு ஃபோன் பண்ணேன். 108னா நவீனமா இயற்கையா? 108 அது நவீனம் தான். அது இப்போ கண்டுபிடிச்சா கண்டுபிடிப்பு. அப்போ 110? 110 அதிநவீனம். அது நீங்கள் எதை மையமாக வச்சு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுயா. ஆனால் என் மனசில் எப்படி தெரியுமா இருக்குது? நம்ம வீட்டில் யாருக்கு வயசு அதிகம்? இந்தோ இந்த வேப்ப மரத்துக்கு தான் வயசு அதிகம், அதுக்கு தான் 110 வயசு. இந்த இயற்கையாக 110 வயசுக்கு ஏன் தெரியுமா போச்சு? உங்களுக்கு விஜயகுமார் பேசிட்டு போகிறாரு, அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப நவீனமாக இருக்குதான். அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை நவீனமாக இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்கள் அப்பா அம்மா வச்சுருக்கீங்களா? அதுதான் இயற்கைங்கிறது எங்களுக்கு சந்தோஷம். விஜயகுமார், அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் பஞ்சாப், குஜராத், ஹரியானா போன்ற மாநிலத்தவருடன் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய குழந்தைகளை கூட ஒரு பஞ்சாப்காரர் வீட்டில் தான் விட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பேசினார். உங்கள் அப்பா அம்மா முதல்ல உங்க கூட இருக்காங்களா? அடிப்படையில் கை வச்சுட்டாரு. என்னையா அப்பார்ட்மெண்ட், உங்கள் அப்பா இருக்காரா அவங்க கூட? இது இந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா போச்சு? அப்பா அம்மா பக்கத்தில் இருந்தோடனே பக்கத்து வீட்டில் கதவு சாத்தி இருந்தது. கேட்டேன், 2 நாள் ஏன்ப்பா கதவு சாத்தி இருந்ததுன்னு. அதை ஏன் சார் கேட்குறீங்க? முந்தாள் நைட்டு பையனுக்கு வயிற்று வலி, புழுவாக துடிச்சு போட்டான். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டேன். எல்லா ஸ்கேனையும் எடுத்து பார்த்துட்டாங்க, டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தாங்க. 70,000 பணம் கட்ட சொன்னாங்க. பணத்தையும் கட்டிவிட்டேன். கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப சந்தோஷம்னா. ஐயா, வீட்டில் யதார்த்தமாக சந்தோஷம் கிடைக்க வேண்டியதை 70,000 ரூபா பணம் செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமா. இந்த 70,000 ஏன் தெரியுமா செலவு பண்ணா? இந்த பெற்றவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா செலவு பண்ண மாட்டான். குழந்தைக்கு வயிற்று வலின்னு சொன்னோடனே வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்கெண்ணெய் குழாயை விடுவான். அந்த விளக்கெண்ணெய் எடுத்து இந்த பையன் வயிற்றுக்குள்ளே தடவி விடுவான். கொஞ்சம் இருந்து ஃபுல்லாக விளையாட ஓடி போயிடுவான். 10 பைசா செலவு இல்லாத பண்ண வேண்டிய விஷயத்த 70,000 ரூபா செலவு பண்ணிவிட்டு அப்போ சந்தோஷமாக நிம்மதியாக வீட்டுக்கு வந்தாரான். ஒன்றும் இல்லையா, ஒரு குழந்தை வீட்டுக்குள்ளே ஓடி வந்தது. யதார்த்தமாக கேட்டேன், டேய் உனக்கு காந்திஜி, நேருஜி, நேதாஜி இவங்களை பற்றி கேட்டால் என்னடா சொல்லுவேன்னு கேட்டேன். உடனே அந்த பையன் சொன்னான், அங்கிள் எங்கள் ஸ்கூலில் அந்த கோர்ஸ் எல்லாம் இல்லை. எங்கள் ஸ்கூலில் இருக்கிறது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இதுதான் இருக்குண்ணா. இந்த பயபுல தான் இப்படி சொல்கிறானேன்னு பார்த்துட்டு என் வீட்டு பயத்தில் கேட்டேன், மகாகவி பாரதி தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னா. எப்படிடா தெரியும்னு நான் கேட்டேன்.
நான் எதிர்பார்த்து டர்பன் கட்டியிருப்பார், ஸ்கார்ஃபு கட்டியிருப்பார், இல்லை ஆவேசமாக கவிதை எழுதினார், இப்படி எதையாவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். பயவுள்ள சொன்னால் மகா கவி பாரதி 3 பேர் சூப்பர் ஃபிகர், மற்றாலும் என் கிளாஸில் அட்டை ஃபிகர்னா. பாரதியாரை பற்றி இன்னைக்கு இருக்க பயலு எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. மகாகவி பாரதியை தெரியுமா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேர். 1 பேர் மகாவான், இன்னொன்று பேர் கவியான், இன்னொன்று பாரதியான். 3மே சூப்பர் ஃபிகர்னாங்களாம். பாரதியாருக்கு நேர்ந்த நிலைமையை பாருங்களேன். ஏட்டையும் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். ஆணுக்கு பின் இங்கு இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாடிய மகாகவி பாரதியை கேட்டால் 3 சூப்பர் ஃபிகருங்கிறானே. பாரதியாரை மறந்த சமுதாயம் கண்டிப்பாக இந்த நல்ல திசையில் நோக்கி செல்லாது என்பதற்கு எடுத்துக்காட்டு குழந்தைகளுக்கு பாரதியை கற்றுத்தர வேண்டும். நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கிற போது ஊரில் திருவிழா வரும். அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவோன்னா மிட்டாயெல்லாம் விற்கும். அதில் ஜவ்வு மிட்டாயின்னு அப்படி ஜவ்வுன்னு இழுத்து அப்படி வாட்சை செஞ்சு அப்படி கையில் வச்சுட்டு கட்டி விட்டு அமுச்சிடுவான். அந்த மிட்டாயை பார்க்குற போது வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடுங்கிற ஆசையில் நாகரிகம் பார்க்காம அப்படியே தெருவில் நக்கிண்டே வருவோம். யதார்த்தம். அந்த மிட்டாய்க்காரரு ஒரு பொம்மை ஒன்று கொண்டு வருவார். அந்த மூங்கிலில் அது இப்படி கீழே ஒரு வாழையத்தை விரலில் மாட்டி கைதட்டை வச்சுக்கிட்டே இருப்பார். அதை பெரிய கிராஃபிக்ஸ் மாதிரி நாங்கள் வேடிக்கை வைப்போம். எப்படி அந்த பொம்மை கைதட்டுது அப்படின்னு காலு கீழே சிக்கிடி 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 சிக்கிடின்னு ஆட்டிக்கிட்டு அவர் கொடுக்குற மியூசிக்கு, அவர் பேசுகிற வசனங்கள்லாம் இன்னும் என் மனசில் அப்படியே மனப்பாடமாக பதிஞ்சிருக்கு. உட்டாலங்கடி வடகரி, உட்டாலங்கடி சடகரி, மாமியால நொறுக்கு, மணப்பாற முறுக்கு, உட்டாலங்கடி வடகரி, இஸ்தலங்கடி லாலசுந்தர கோல கொப்பர கொய்யா, சிண்டக்கு 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 சிட்டக்கு சிண்டக்கு சிண்டக்கு என்னன்னா அந்த பொம்மை தச்சக்கு 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 தச்சக்கு. சில பேர் 2 காசு கொடுத்து வாட்ச் வாங்கிட்டு வருவேன். சில பேர் மோதிரம், 1 காசுக்கு மோதிரம், 5 காசுக்கு நெக்லஸ் போட்டு விடுவார். நெக்லஸ்ஸு, அந்த முட்டாயில் நெக்லஸ்ஸு, செயின் 3 காசுக்கு. எங்களுக்கெல்லாம் பாக்கெட் மணி வாரத்துக்கு ஒரு தடவை தானே 5 காசு கொடுப்பாங்க. அதனால் நான் போய் அந்த டான்ஸை மட்டும் பார்த்துட்டு நெக்லஸ்ஸு மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்கவங்களாம் இந்த இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு திங்கிறாங்கடா கொடுத்து வச்ச மாராசங்க அப்படின்ட்டு அந்த பொம்மையோட டான்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த முட்டாய்க்காக ஏங்கி வந்த அந்த வாழ்க்கையை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். இந்த முட்டாய்க்காரரு அடாடாடாடா. அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவான், திருவிழான்னு சொன்னாலே பெரும்பாலான இடத்துல பார்த்தோம்னா கூத்து நடக்கும், அப்படிலாம் நாடகம் நடக்கும். ஒரு பக்கம் ஆம்பளை ட்ரெஸ் பண்ணுவான், ஒரு பக்கம் பொம்பளை ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் கூட மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக நிறைஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாதுகாப்பான அறைக்குள்ள ட்ரெஸ்ஸாக மாற்றுறான். இந்த பொம்பளை போய் ட்ரெஸ்ஸு மாற்றுறது 10 நிமிஷம் நெட்டுக்குள்ளே ஓடி வருது. இதான் உங்களுக்கு நவீனத்தில் சந்தோஷமா? ஒன்றும் இல்லையா, என் கூட்டு பையன் விளையாட்டு ஓடி வந்தான் வீட்டுக்குள்ளே. வந்தவன் கேட்டான், என்ன சாப்பிட்றீங்க? கஞ்சிடா. என்ன கஞ்சி? கேப்பாடா. உடனே அவன், கேட்க மாட்டேன் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்றோம், கேழ்வரகுக்கு பேர் கேப்பன்னு ஒன்று உண்டு, நான் கேப்பாடானா அவன் கேட்க மாட்டேங்கிறான். இது என்ன காரணம்னு கேட்டால், இன்றைக்கி நாங்கள் கஞ்சி சாப்பிட்டு ஆரோக்கியமாக தேக்கு மாதிரி இருக்கிறோம், அவன் நவீனத்தில் நூடுல் கிடல்னு சாப்பிட்டுவிட்டு பேக்கு மாதிரி தெரியுறான். இது நவீனத்தில் நடக்கிறது. எங்களுக்கும் விளையாட்டு சொல்லிக் கொடுத்தாங்க, விளையாட்டில் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோடு போட்ட இடத்துல ஒரு சில்லு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பாண்டின்னு விளையாடுவாங்க. அதுக்கு பேர் நொண்டின்னு சில இடத்துல சொல்லுவாங்க, சில்லு விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒத்த காலை தூக்கி அந்த குழந்தைகள் விளையாடும். அந்த விளையாட்டில் என்னத்தை சொல்லிக் கொடுத்தாங்கன்னு கேட்டால், ஐயா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லாரும் நல்ல நிலைமையில திறந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. அந்த மாற்றுத்திறனாளிய வழி என்ன அப்படிங்கிறத அந்த பாண்டி விளையாட்டில் சொல்லிக் கொடுத்தாங்க. ஐயா அப்படியே இந்த சில்லை கையில் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு அந்த பக்கம் தாண்டி போயிடுவோம். தாண்டி போனதுக்கப்புறம் மனசில் அப்படியே பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு என்னன்னு கேட்டால், இவ்வளோ தூரம் கையில் வச்சுன்னு வந்திருக்கிறியே, இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உனக்கு வெற்றியை தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், உன்னுடைய வெற்றி அந்த விரல் நுனியில் இருக்குன்னு காட்டி கொடுத்தாங்க இல்லையா. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் இருந்த யதார்த்தமான சந்தோஷம். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கான் காந்திஜி, நேதாஜி, நேருஜியை தெரியுமானா? எனக்கு தெரியாது. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி. பழைய அரசியல் தலைவர்கள், கவிஞர்கள் எல்லோரையும் நமது குழந்தைகள் இன்று மறந்து போய்விட்டார்கள் நவீனம் என்ற பெயரில்ன்ட்டு ரொம்ப அழகாக பேசினார் நம்ம செங்கல்பட்டு ராஜகோபால். உண்மையிலே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள்.
இயற்கையான வாழ்வு அப்படிங்கிறதுக்கு இயல்பான தோற்றத்தோடு வந்திருந்தா பாருங்க, அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் நம்ம தட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கு போகிறோம்னா தேங்காய், பழம் இது 2 தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு யாருக்காவது காரணம் தெரியுதா? இவ்வளவு பழங்கள் இருக்கும் பொழுது தேங்காய், வாழைப்பழம், இப்போ ஏதோ ஆப்பிள், ஆரஞ்சு சேர்ந்துருக்கு. முன்ன வெறும் தேங்காயும் வாழைப்பழம் தான் கொண்டு போனேன். ஏன் இந்த 2 பழத்தை மட்டும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்காவது காரணம் இருக்குது? காரணம் இல்லாமல் கிடையாது. கஷ்டப்பட்டு உண்ணக்கூடிய ஒரு கனி தேங்காய், எளிமையாக உண்ணக்கூடிய கனி வாழைப்பழம். வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். இது 2ஐயும் கலந்து வாழ்பவன் தான் தமிழன் சொல்லி தான் வாழைப்பழத்தையும் தேங்காயையும் தட்டில் வச்சு பரிசம் போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷத்துக்கும் அது 2 தான் கொண்டு போகிறான். அதுக்கு காரணம் இதுதான் உண்மை. அது மாதிரி பழமையான பழக்கங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அதில் கூட இன்னும் அறிவியல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அருமையாக சொன்னார் ராஜகோபால். இனி அதற்கு பதில் சொல்லணும். நவீன வாழ்வே என்ற அணிக்கு அழகு சேர்க்க ஆந்திராவிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி வின்சி ஃப்ளோரா. நடுவர் அவர்களே, நம்மால் இப்பொழுது என்ன முடியுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் உண்மையில் நம்மை முன்னேற செய்கிறது. ஒண்ணுமில்லைங்க, அதிருப்தி தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க செய்தது. ஐயா, ஒரு காலத்துல வேலைக்கு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்துடன் விமான நிலையத்திற்கு வழி அனுப்புவார்கள், கண்ணீரோடு வழி அனுப்புவார்கள். காரணம், தொலைவை கண்டு பயம். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறார்கள். சென்ற பின் தினம் தினம் முகத்தோடு முகம் பார்த்து பேசிக்கொள்கிறார்கள். இங்க பிரிவும் தொலைவும் வெகுவாக பாதிப்பதில்லை, அன்பு அருகில் இருப்பது போல தோன்றுகிறது. நிம்மதியாக இருக்க முடிகிறதா இல்லையா? இதை தருவது எங்களுடைய நவீனம் தான் ஐயா. ஐயா, கட்ட வண்டியில கடக்குன்னு முதுகெலும்பு ஒடியே போய்கிட்டு இருந்த மனுஷனை இன்னைக்கு கான்காடு விமானத்துல மணிக்கு 2000 மைல் வேகத்துல பறக்க செய்திருக்கிறது எங்களுடைய நவீனம் அல்லவா? ஆக முன்னேறி போக போக வாழ்வில் சந்தனம் மணக்கிறது, சந்தோஷம் பிறக்குதுயா. நடுவர் அவர்களே, தனபால் அண்ணாச்சி 2 தினங்களுக்கு முன்பதாக நான் அலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. தக்கல்ல டிக்கெட் போட்டு வந்துருமான்னு சொன்னாங்க. வந்துட்டேன். தக்க சமயத்துல வந்தமா, சந்தோஷம்னு சொன்னாங்க. அண்ணாச்சி, இந்த தங்கச்சி கேட்குறேன், நீங்க எனக்கு தந்தி போட்டு தகவல் கொடுத்திருந்தா தரிகிடதாம் தான் ஐயா. ஆயுத பூஜை நிகழ்ச்சிக்கு வர சொன்னா ஆடிய செஞ்சு 6 மாசம் கழிச்சு அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கியாமான்னு நீங்க என்னை பார்த்து கேட்க மாட்டீங்களா ஐயா? நடுவர் அவர்களே, வேலை ஒரு விளையாட்டாக மாறிவிடும் பொழுது வாழ்க்கையே ஒரு விழாவாக மாறிவிடும் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு வேலையை நன்றாக செய்து முடிக்க, சிரமமில்லாமல் செய்து முடிக்க, உற்சாகத்துடனும் எளிமையுடனும் விரைவாகவும் சிரமமில்லாமலும் சிறப்பாகவும் செய்து முடிக்க துணை நிற்பது எங்களுடைய நவீனம்தான். இதைத்தான் அழகாக சொல்வார்கள், one machine can do the work of 50 ordinary men என்று. ஆக மகிழ்ச்சியும் நிம்மதியும் வருவது எங்களுடைய நவீன வாழ்வில் தான். ஐயா, பாரதி அருமையா பாடினார், இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே எந்திரங்கள் பல செய்திடுவீரேன். அந்த தீர்க்க தரிசன கவிஞனின் வார்த்தைகள் இன்றைக்கு மெய்யாகி போன காலம் இது. ஒண்ணுமில்லைங்க, முன்பெல்லாம் பல நாட்கள் தேடி சில செய்திகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நொடிக்குள் லட்சக்கணக்கான வாய்ப்புகளோடு நாம் தேடும் தகவலுக்கான தலைப்புக்கான தகவல்கள் நம்ம கொட்டுதா இல்லையா? நடுவர் அவர்களே, இன்றைய சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆர்குட், ஸ்னாப்ஷூட், சீக்ரெட், கிளாஸ்மேட், மீடியம், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகும் அளவு இருக்கக்கூடிய அத்துணை சமூக வலைதளங்களும் பல செய்திகளை தருகிறது. அதோடு கூட நமக்கு விழிப்புணர்வையும் தந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நீங்க சொன்னதுல எனக்கு 2 மட்டும்தான் விளங்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர் அது மட்டும்தான் தெரியுது. மற்ற என்னமோ பின்னாடி வரிசையாக சொன்னாங்க. நான் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்ற பொருளாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது பூரா ஏதோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான பொருள். இன்றைக்கி இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா? ஒரு தகவல் சொன்னோன்னே 5 நிமிடங்களில் உலகம் முழுவதும் தெரிஞ்சு போயிடுது. ஐயா, இன்றைய நவீன வாழ்க்கையில மருத்துவ துறைகள்ல பல கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதனால தான் மலடி என்ற அவச்சொல்லால் பெண்கள் மாண்டு கொண்டிருந்த காலம் மாறி இன்றைக்கு எங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக மலடி என்கின்ற சொல் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நடுவர் அவர்களே,
கொங்கு தமிழ் பேசக்கூடிய கோவை தனபால் அண்ணாச்சி மேல நெல்லை தமிழச்சியான இந்த தங்கச்சிக்கு ஒரு சின்ன வருத்தம். ஐயா, நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடின்னு நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பல்ல காட்டிட்டு இருந்த நரமுடிக்கெல்லாம் பக்குவமாக ஹேர் டை அடிச்சு 10-15 நேரம் கண்ணாடியை பார்த்து பிளாக்கா இருக்கா ஹேர்னு கேட்டாரு அண்ணாச்சி. ஓ முன்னாடியே அப்போ அந்த வேலையை செய்யணும் இந்த மனுஷன். சரி, தனபாலுக்காவது அந்த வசதி இருக்குது. எங்கள் அண்ணாவை யோசனை பண்ணி பாருங்கள். அவர் டையெல்லாம் வேஸ்ட்டு. அவர் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே முடியாது. அவர் மகிழ்ச்சியா இல்லையா? இயற்கை வாழ்வு மகிழ்ச்சியை தருதுன்னு பேசுகிற இவங்கெல்லாம் கூரை வீட்டுக்குள்ள விறகடுப்புல மண்பானையில் சமைச்சு போசன கும்பால சாப்பிட்டு தென்னை விசிறியால வீசிக்கிட்டு ஓலப்பாயிலையா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயா, 5 நிமிஷம் கரண்ட் இல்லை, அதுக்குள்ள இவங்க 3 பேரும் தவிச்ச தவிப்பை நீங்க பார்க்கணுமே. ஐயா, குகைகளில் வாழ்ந்த மனிதனுக்கு கூடார மகிழ்ச்சியை தந்தது, கூடாரத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு குடிசை மகிழ்ச்சியை தந்தது. குடிசை வாழ்விலிருந்து இன்றைய நவீன உலகில் கான்கிரீட் வீடுகள் இன்று மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? குகை இயற்கையானதுதான், அது அந்த காலத்து மகிழ்ச்சியை தந்தது. அதற்காக இன்றைய நவீன உலகிலும் அவர்கள் குகைகளையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? நடுவர் அவர்களே, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? வராத காவிரியை பத்தி வாய்க்கிலேயே பேசுவாங்க, ஆனா வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பத்தி பேச மறந்துடுறாங்களே. அதே போலதாயா கடந்து போன பழமைகளை பற்றி பேசி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீனத்தை சரியா பயன்படுத்த தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஐயா, ஆரோக்கியத்தை தருவது உங்களுடைய இயற்கை என்றால் அதனோடு கூட ஆனந்தத்தையும் தருவது எங்களுடைய நவீனம். கரும்பை கடித்து உண்ணுவது உங்களுடைய இயற்கை என்றால் அந்த கரும்பை சாரெடுத்து சுவைப்பது என்றது எங்களுடைய நவீனம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய இயற்கை. ஆனால் இப்படியெல்லாம் வாழலாம் என்று உணர்த்துவது எங்களுடைய நவீனம். இயற்கையை பற்றி பேசித்தான் பெருமைப்பட்டு கொள்ள முடியும். ஆனால் நவீனத்தை பற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் என் நிதர்சனம். இறுதியா ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. பாரதி அழகா பாடினார், சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று. இயற்கையால் நீங்கள் பிழைத்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனோடு கூட நவீனத்தை சேர்த்தால் நீங்கள் வாழுவீர்கள். நீங்கள் வாழ வேண்டுமா அல்லது பிழைக்க வேண்டுமா? சிந்தியுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த திண்டுக்கல் மண்ணின் மைந்தருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது திருநெல்வேலி மண்ணின் மகள். நன்றி, வணக்கம். வின்சி ஃப்ளோரா திருநெல்வேலிக்காரங்கன்றதை கரெக்டாக காமிச்சிட்டாங்க. எல்லாரும் அண்ணாச்சி தான். ராஜகோபால் அண்ணாச்சி, தனபால் அண்ணாச்சி. அந்த அண்ணாச்சிங்கிற வார்த்தை அந்த ஏரியாவிலேருந்து வந்தது தான். அதனால் அண்ணாச்சிங்கிறது ஒரு பாசமான வார்த்தை. அது அந்த மண்ணிலிருந்து வந்த, அந்த திருநெல்வேலி மண்ணிலிருந்து வந்த அந்த வாசனையோடு அந்த அண்ணாச்சின்னு தொடங்கினதே ஒரு அழகு. ஆனால் பேசுனது என்ன? நவீனா. ஆனால் அண்ணாச்சின்னு அருமையான இயல்பான வார்த்தையை வச்சு தொடங்கிட்டு நவீனமாக பேசியிருக்கிறார்கள். அவங்க பேசுனதில் ஒரு அருமையான கருத்து சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அதிருப்தி தான் அவனை புதுமையாக கண்டுபிடிக்க வைக்கிறதுன்னாங்க. உண்மைதான். இருட்டு சந்தோஷமாக இருக்குன்ட்டு அன்னைக்கே திருப்தியோடு இருந்திருந்தால் எடிசன் விளக்கை கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். காந்தி பிரிட்டிஷ்காரர்கள் ஆள்கின்ற இந்த வாழ்க்கையே போதும், அவங்களுக்கு சந்தோஷமாக நம்ம அடிமையாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு திருப்தி அடைந்திருந்தால், காந்தியினுடைய அதிருப்தி தான் இன்னைக்கு நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. காந்தி பிரிட்டிஷ்காரர்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அடையலை, அதிருப்தி அடைந்தார். அதே மாதிரி அண்ணாவினுடைய கொள்கைகள் எல்லாம் புத்தகங்கள் போல அலமாரியில் இருந்தது. அந்த கொள்கைகளை எல்லாம் பார்த்து இதை படித்து கொண்டே வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று திருப்தியோடு இருந்திருந்தால் வெறும் புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கும். அண்ணாவின் கொள்கையை சட்ட வடிவமாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அரசியல் தலைவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அங்கிருந்து பெற்ற அதிருப்தி. அதே மாதிரி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எத்தனையோ சட்டங்களை இயற்றி மக்களுக்கு நல்லது செய்தார். மக்கள் தான் அரசியல்வாதியை போய் பார்க்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி மக்கள் அரசியல்வாதியை சந்திக்க வேண்டும் என்ற புதுமையான ஒரு புதுமையை புகுத்திய தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற அந்த நமக்கு நாமே பயண திட்டம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது தான் ஒவ்வொரு நிலையிலும் மாறிக்கொண்டே இருப்பது. மாற்றத்தை தான் மனிதன் விரும்புகிறான்.
அந்த மாற்றத்தை தருவது நவீனம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி. அருமையாக பேசுனாங்க வின்சி ஃப்ளோரா. வின்சி ஃப்ளோராவுக்கு பதில் சொல்ல, உண்மையிலேயே சாப்பாட்டு பொருளில் ஒரு ஜாதி இருக்குன்னாக்க அது ஒரே ஒரு பொருள் தான், சிக்கன் செட்டிநாடு. அது ஒன்று தான் இன்றைக்கி ஜாதியோடு கலந்த உணவுப் பொருள். எது? சிக்கன் செட்டிநாடு. சிக்கன் செட்டிநாடு இருக்குங்க, சாப்பிட்றீங்களா? இல்லை, எனக்கு சிக்கன் உரத்த நாடு இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி சிக்கன் வல்ல நாடு இருந்தால் கொடுங்க, சிக்கன் பாப்பா நாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. சிக்கன் செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து வந்த ஒரு சிக்கன். அது மாதிரி செட்டி நாட்டிலிருந்து வருகை தந்த அருமை சகோதரியார் ஷர்மிளா இப்பொழுது இயற்கையான வாழ்வு தான் நிறைவை தருகிறது என்று பேச வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, உங்கள் மீது ஒரு சின்ன வருத்தம் என்ன தெரியுமா? திருநெல்வேலிக்கு அண்ணாச்சி மட்டும்தான் ஃபேமஸ்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா வின்சி அல்வாவும் ஃபேமஸ் தான் பேச்சில் நிரூபிச்சிட்டாங்க. ஐயா, மக்களுக்கு பெரிதும் நிம்மதியை தருவது இயற்கையான வாழ்க்கை தாயா. அதை யாராலையும் வீண் போக வைக்க முடியாது. அதுக்கு தான் எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நார்த்தங்காய்க்கு போடுற உப்பும் நாத்தனார்களுக்கு போடுற சாப்பாடும் ஒருபோதும் வீண் போகாதுன்னு. அந்த காலத்துல இயற்கையோடு வாழும் பொழுது அம்மா நிலாவை காட்டி சோறு ஊட்டுவா. அந்த சோத்துல சுகம் இருக்கும், அம்மாங்கிற உணர்வு இருக்கும், பசி தெரியாது, ருசி இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய நவீன உலகம் இருட்ட காமிச்சு காமிச்சு சோத்த திணிக்கிற வேலைக்காரிகளை மட்டுமே வளர்த்து வைத்திருக்கிறது. ஒரு பச்சிளம் குழந்தைக்கு கூட பாசங்கிறதே என்னன்னு தெரியாம மாத்தி வச்சிருக்கியா? எங்களுடைய இயற்கை வாழ்க்கையில அப்பார்ட்மெண்ட்ல குடி இருந்துக்கிட்டு எங்கம்மா நிலாவை பார்க்கறது? வானத்தையே காணா, எங்கே இருக்குன்னே தெரியல. ஜன்னல் வழியாக பார்த்தா எதிர்த்த வீட்டு ஜன்னல் தான் தெரியுதே ஒழிய நிலாவை காட்டிலாம் சோறு ஊட்ட முடியாது. இப்போல்லாம் பேய் பிசாசை காமிச்சு தான் ஊட்ட வேண்டியிருக்கு. அந்த பள்ளி அப்படின்னா அப்படின்னா ஒரு இட்லி உள்ளே போயிடுது. பள்ளியை காமிச்சு ஒரு இட்லி, கரப்பாம்பூச்சியை காமிச்சு ஒரு இட்லி, பேயை காமிச்சு இட்லி, நாயை காமிச்சு இட்லி, பொம்மையை காமிச்சு சோறு, இப்படித்தான் ஊட்ட வேண்டியிருக்கு. நிலாவுக்கு எங்கே போகிறது? அதே மாதிரி இயற்கையோடு வாழுகிற பொழுது அன்னைக்கு இருந்த சூழல்ல உளுந்தங்களி கம்பங்களி சாப்பிட்டு நம்மளுடைய இளைஞர்களா அலங்காநல்லூர் காளையை கூட அசால்ட்டா அடக்கிட்டு வீட்டுக்கு வருவான். இன்னைக்கு பூரியையும் பொங்கலையும் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற போந்தா கோழியை கூட பிடிக்க லாய்க்கில்லாத ஆளா மாறி போயிட்டான். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்து படிக்கும் பொழுது இயற்கை சூழல்ல வாழ்ற பொழுது பள்ளிகளில் மதிய இடைவெளின்னு விடுவாங்க. விடுகிற பொழுது இப்போதான் நீங்கள் விதவிதமாக ஸ்நாக்ஸ், பீஸா, பர்கர் அப்படின்னு சாப்பிட்றீங்க. நாங்கள் படிக்கிற அந்த சின்ன வயது பருவத்தில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன தெரியுமா? நெல்லிக்காய்க்கு மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு உப்பும் கலந்து வச்சு கொடுப்பாங்களே, அதில் உள்ள சுவையாயா உங்களுடைய நாகரிக உணவில் கிடைக்குது? இல்லை, அந்த நெல்லிக்காய் வாங்க கூட அன்னைக்கு காசு இருக்காது. அப்போ என்ன தெரியுமா சாப்பிடுவோம்? விறுவிறுன்னு வேமா ஓடி பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்கும், எட்டாது 4-5 பேர் சேர்ந்து அந்த புளியங்காயை பறிச்சு உப்பும் மிளகாப்பொடியும் வச்சு சாப்பிட்ற சுகம் இருக்கே, அது இயற்கைவாதிகளுக்கு மட்டும்தாயா தெரியும். நீங்கள் பேசுகிறப்ப இப்போ எனக்கு வாயெல்லாம் ஊறி நிறைஞ்சிருச்சு. புளியங்காய், உப்பு, மிளகாப்பொடி எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அடாடாடாடாடா. நீங்கள் நாகரிகம்னு தேடி ஓடுறீங்க. 2100க்கு இப்போ போவோன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செய்தி வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? தான் வீட்டு மொட்டை மாடியில பழங்கால பயிர்களான அரிசி, சோளம், நெல் பயிரிட்டு இளைஞர்கள் கிண்ண சாதனை. வெக்கக்கேடான விஷயம் இல்ல? இதை விட என்ன தெரியுமா? கடந்த வாரம் கும்பகோணத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட 2 சக்கர வாகனத்தின் பெயர் மிதிவண்டி என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். 2100 இப்படிலாம் நடக்குமா? தொல்பொருள் ஆராய்ச்சியில் சைக்கிள் எடுத்து அதை காட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு காலத்தில் தமிழர்கள் ஓட்டிய வாகனம் இதுதான், 2 சக்கர வாகனம். இப்போயே கொண்டு வந்து வச்சுருவேன். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பாருங்கள் கண்காட்சியில், இதுதான் தமிழர்கள் மசாலை அரைத்து உண்டு மகிழ்ந்த கல் அப்படின்னு அம்மிக்கல்லை வச்சுருப்பேன். ஆட்டுக்கல், இதில் தான் மாவாட்டி இட்லி, தோசை முதலியவைகளை உண்டார்கள். நம்ம குழந்தையெல்லாம் பார்ப்பேன், காட்டு வாசிகளாக இருந்திருக்காங்களே நம்ம முன்னோர்கள்லாம்.
கல்லில் அரைச்சி குழம்பு வச்சு குடிச்சிருக்காங்க, கல்லில் மாவு அரைச்சி தோசை சுட்டிருக்கேன். ஆதிவாசியை காட்டுத்தனமாக வாழ்ந்துருக்காங்க நம்ம தாத்தாலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வந்துடும், சொல்ல முடியாது. ஐயா, இதான் உங்களுடைய நவீன வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு குடி தண்ணீரை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கேவலமான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு அறிக்கை விட்டாங்க கடந்த வாரம், செய்தியில படிச்சேன். உலக அளவுல குடி தண்ணீரை காசு கொடுத்து வாங்கக்கூடிய நாட்டுல இந்தியா 9வது இடமா. எங்க? காவிரி தென்பெண்ணை பாலாறுன்னு ஓடுற இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சி எப்படின்னா, நவீனம் எதை சாதிச்சிருக்கு, என்ன மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. சென்னை மாநகராட்சியில மட்டும் ஒரு வருஷத்துக்கு தண்ணீருக்காக 1000 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு வேதனையான செய்தி. யோசிச்சு பாருங்க ஐயா. இயற்கையோடு வாழும் பொழுது கிராமப்புற பகுதியெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா வாசல்ல வாழைமரம் நட்டுருவாங்க. அந்த வாழைமரம் எதற்காக தெரியுமா நட்டுறாங்க? மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வருவாங்க, சொந்த பந்தெல்லாம் அலமோதும். அப்படி வருகிற பொழுது உஷ்ண பாதிப்பு மக்களுக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுனாலையும் கிருமி நாசினியா வாழைமரத்தை பயன்படுத்தினாங்க. மூச்சு திணறல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அங்கே வாழைமரத்தை வச்சா ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இயற்கையோடு செய்கிற ஒவ்வொரு வேலையும் மனிதனுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு காகித அட்டையில வாசல்ல வச்சு பொம்மையை வணக்கம் சொல்ல வைக்கிறீங்களே, இது கேவலமான செய்தி இல்லையா? இதை விட ரொம்ப கேவலம் என்ன தெரியுமா? இயற்கையோடு வாழும் பொழுது வாழை இலையில உணவு பரிமாறுவாங்க. ஏன் தெரியுமா? அதில் ஃபினாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. அந்த சத்து மக்களை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஆனால் இன்னைக்கு யாராவது விசேஷம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நவீன காலத்தில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு பிச்சைக்கார மாதிரி நம்மளே கையில் தட்டை தூக்கிக்கணும், நம்மளே என்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கணும், அதை சாப்பிட்டு மறக்காம போய் மட்டும் எழுதிட்டு வரணும். அதில் அந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரிசையில் நிற்பாங்க பாருங்களேன். அதை பார்த்தா ஜெயிலில் சோறு வாங்க நிற்கிற மாதிரியே இருக்கான். ஏன்டா விருந்துக்கு வந்து இப்படி பிச்சைக்காரங்க மாதிரி தட்டை எடுத்துகிட்டு வரிசையில் நிற்கிறீங்க, இதுக்கு பேர் என்னடான்னு கேட்டால் புஃபே. அவருக்கு வேணுங்கிறத எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குருவாருங்களாம். ஒரு வகையில் இது வீணாக்குறதுலேருந்து குறையிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான். ஆனால் அதுலேயும் வீணாக்குறான். அம்புட்டையும் எடுத்து மற்றவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்கன்ட்டு 3 சிக்கன் பீஸு, 1/2 கிலோ மட்டன் எல்லாத்தையும் உள்ளதிலிட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதியை அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். அது மாதிரி எந்த நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டதோ அது இன்னைக்கு இல்லை. வாழை இலையில் உட்காந்து சாப்பிட்ற அந்த சுகம், வாழை இலையில் சாப்பிட்றது மட்டும் இல்லை, வாழை இலை குளியல்னே ஒரு குளியல் இருக்குது. வாழை இலையை மேலே அப்படியே போட்டு ஒரு மனுஷனை சுற்றி ஒரு 10 நிமிஷம் வெயிலில் அவனை படுக்க போட்டு அந்த ஃபினோலெக்ஸ் அப்படிங்கிற அந்த இது வந்து அவனுடைய உடலில் பரவுச்சு அப்படின்னு சொன்னால் தோல் நோய்கள் எதுவுமே வராது. இதுக்கு பேர் வாழை இலை குளியல் அப்படின்னு அன்னைக்கே நம்ம இயற்கை மருத்துவத்தில் எழுதி வச்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, குளிக்கிறது கூட வாழை இலை பயன்படுது. அதைத்தான் நானும் நடுவர் அவர்களே சொல்கிறேன். ஓரம் கிழிஞ்சா ஒட்டு போட்டு தச்சுக்கலாம், கட்டி இருக்கிற 4 முளை வெட்டில நடுவுலையே கிழிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை தேவையான. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு இது. ஒரு மனுஷன் சிந்திச்சிருக்காரு பாருங்க. ஓரம் கிழிஞ்சுக்கிட்டா ஒட்டு போட்டு கட்டிக்கலாம், அது நடுவில் கிழிஞ்சதடி நாகரத்தினமே, அது 4 முளை வேட்டியடி கனகரத்தினமேன்னு சொல்லி மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்கை சூழ்நிலையில் பட்டுக்கோட்டையில் உட்காந்து எழுதின ஒரு தனிப்பாடல் இது. ஐயா, இன்னைக்கு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் உங்களுடைய நாகரிக வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியுதா? முடியலையே. அந்த பையன் ஃபீல் பண்ணி ஒரு கவிதை எழுதுறான். அம்மா, எனக்கு ஆட்டோ வருவதற்கு முன்பே தினந்தோறும் உனக்கு பேருந்து வந்து விடுகிறதே, எப்போதாவது பாசத்தை காண்பிக்கின்ற வேலைக்காரிக்கே நான் பிள்ளையாய் பிறந்திருக்கலாமோ என்று ஏக்கம் வந்து விடுகிறது அம்மா. ஒழுங்காய் படிக்கிறான் என் மகன் என்று உலகம் முழுவதும் நீ மாறு தட்டுகிறாய், என் அம்மாவென்று நிரூபிப்பதற்கு இனியாவது நீ என்ன செய்ய போகிறாய்? இப்படி இருக்கு பாருங்க. ஒரு பச்சை பிள்ளைக்கு பாசமும் மனதில் அம்மாங்கிற உணர்வு கிடைக்கலைங்கிறப்ப அதுல என்னையா அந்த வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குது உங்களுக்கு? ஐயா, வாழ்க்கையையும் குறைச்சு வாழ்நாளையும் குறைச்சு முகமூடி அணிஞ்சு வாழ்கின்ற இந்த நவீன வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? கணினி 100 ரூபாய் கிடைச்சிரும் இன்னும் 100 வருஷத்துக்குள்ள. ஆனா கலனியில கால் வச்சாதான் சோறு என்கிற நிலைமை வரும் என்பதை உணருங்கள். வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிறு நிம்மதியல்ல, பெருமிதமான நிம்மதியை இயற்கையால் வாழுகின்ற பொழுதுதான் கொடுக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இயற்கையோடு கலந்த வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பேசினாங்க.
ஒரு சடங்கு வந்து நல்ல காரணத்திற்காக தொடங்கப்பட்டது, நம்ம தான் அதை உல்ட்டா பண்ணி மாற்றி விட்டோம். இன்றைக்கி புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைய ஒரு தண்ணி குடத்தில் ஒரு மோதிரத்தை போட்டு 2 பேரையும் எடுக்க விடுவாங்க. அது ரெண்டும் அப்படியே தலாவிக்கிட்டு இப்படியே கிடக்கும். அதிலே கண்டுபிடிச்சிடலாம் 2 பேரும் குடும்பம் எப்படி நடத்த போகிறாங்கன்ட்டு. எதுக்காக வச்சான் தெரியுமா? அது சில பேர் மாப்பிள்ளை கையில் மோதிரம் கிடச்சிரும், அவன் பிடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பொண்ணு வீட்டு ஆளுங்க மூஞ்சிலாம் பார்க்குறான். நம்ம மோதிரத்தை எடுத்துட்டோம்னா ஏமாந்து போயிருமே பொண்ணு வீடு, அவங்களாவது இன்றைக்காவது சந்தோஷமாக இருக்கட்டுன்ட்டு பொண்ணோட கையை சுரண்டி மோதிரத்தை அங்கே கொடுக்குறான். அந்த பிள்ளை ரொம்ப நேரமாக மோதிரம் எடுக்கலைன்னா 2 பேருக்கும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ வச்சுக்க, நான் வச்சுக்க, நீ வச்சுக்க, நான் வச்சுக்கன்னு போராட்டம் நடக்குது. ஆனால் சில வீட்டில் என்ன நடக்கும்னா படக்குன்னு அந்த பொம்பளை பிள்ளை எடுத்து அப்படிங்க அவன் தொலைஞ்சான் வாழ்நாள் முழுவதும். இதிலே கண்டுபிடிச்சிடலாம், நான் தான் அப்படின்ட்டு. பார்த்தா பாத்திரம் விளக்கிட்டு இருப்பேன், துணி துவைச்சிக்கிட்டு இருப்பேன். அந்த மோதிரத்திலேயே ஐயா எப்படி வாழ போகிறாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளை சில பேர் எடுத்து இப்படி காட்டுவான், அவன் தண்ணியை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் 2 பேருக்கும் போராட்டம் நடந்து இந்த மோதிரத்தை நீ வச்சுக்க, இந்த மோதிரத்தை நீ வச்சுக்கன்ட்டு ஒரு வீட்டில் நடந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து அந்த மோதிரத்தை எடுத்து இப்படி காமிச்சாங்க. உண்மையிலே கைதட்டினேன் நான். உண்மையிலே இல்லற வாழ்க்கை, நீங்கள் தான்டா உண்மையிலே வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கான் பாரு. உடனே டக்குன்னு அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த மோதிரத்தை இப்படி ஒரே கையில் கொண்டு வந்து காமிச்சாங்க. நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களில் நிறைய காரண காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி கூட ஹிட்டான பாட்டெலாம் பாருங்களேன், எல்லாம் பழசு சம்பந்தமான பாட்டுக்கு தான் ஹிட் ஆகுது. அன்றைக்கி ஒரு நடிகர் நயன்தாராவை காரில் உட்கார வச்சு என்ன பாட்டு பாடிட்டு வர்றாரு? பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம், திருட்டு மாங்காய் தெருச்சண்டை, தேனா இனிக்கும் தெம்மாங்கு பாட்டு, ஆத்து குளியல் பிடிச்ச சினிமா, சரக்கு அடிச்சா போத மயக்கம், ரயில் பயணம் ராத்திரி காத்து, ரம்மியமாக ரகசிய நினப்பு, எல்லாம் ஒரு சுகந்தான் அப்படின்ட்டு நயன்தாரா உட்கார வச்சுட்டு பழைய சோறு பச்சை மிளகான்னு படிச்சுட்டு இருக்கான். பீஸா பர்கர்னில் படிச்சிருக்கேனே. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். பக்கத்து வீட்டில் அந்த கருவாட்டு குழம்பு வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் அந்த வாடையிலே சில பேர் தின்றுவான், பார்த்துருக்கீங்களா? வச்சுருக்கானையா கருவாட்டு குழம்பு நேரம் பார்த்து. நம்ம வீட்டில் அன்னைக்குன்னு பார்த்தா சண்டை வர்ற குழம்பு. சண்டை குழம்பு என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? சண்டை குழம்பு என்ன அப்படின்னா பருப்பு குழம்பு. காயே இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் கிண்டி வச்சுருக்காங்கன்னா கடுமையான சண்டை காலையில் நடந்திருக்குன்னு அர்த்தம். பருப்பை கடைஞ்சி வச்சாலே சண்டை நடந்திருக்கு. இவன் பருப்பை போட்டு பிணைஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கான். பக்கத்து வீட்டில் அந்த கருவாட்டு குழம்பு. இதெல்லாம் ஒரு சுகமான அனுபவம் தானே அப்படின்ட்டு பழைய நினைவுகளை ரொம்ப அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள் சர்மிளா. இனி நவீன வாழ்க்கையை நிறைவு செய்ய நகரத்திலும் சேராத கிராமத்திலும் சேராத மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கும் மதுரை சங்கர் உங்களுடைய கரவொலியோடு நவீன வாழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். நடுவர் அவர்களே, நீங்கள் ஸ்பீடாக பேசுவதிலே ஒரு ஜியோ 4G, சூடான கருத்துக்களை தருவதிலே நீங்கள் ஒரு வாட்ஸ்அப், எங்கள் இளைஞர்கள் எல்லாம் விரும்பி படிக்கிற ஃபேஸ்புக், உங்கள் ஒய்ஃபுக்கு கட்டுப்படுவதிலே நீங்கள் ஒரு பக்கா ஒய்ஃபை. ஒன்று நான் கேட்டனாயா, இதுக்கு தான் கண்ட நேரத்தில் பேச்சாளர்களை வீட்டுக்கு வர வைக்கக்கூடாதுங்கிறது. இந்த மேடையில் போட்டு உடைக்கிறிய, இப்போ நான் ஏதாவது சொல்ல முடியுதா என்னையால்? நடுவில் ஒரு நல்ல தலைப்பு வந்து பேசிட்டு போனார் எங்கள் அண்ணன் ராஜ்கோபால் அண்ணன். இவருக்கு என்ன வைத்தறிச்சுன்னா நம்மளை நொண்டி அடிக்க விட்டாங்க, கேரம் போர்டு விளையாடுறேன் அப்படின்னு இவருக்கு வைத்தறிச்ச. தயவு செஞ்சு நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லுகிறேன், விளையாட்டில் கூட நாங்கள் பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி நவீனத்தில் ஒரு விளையாட்டு வச்சான், என்ன தெரியுமா? செஸ்ஸுன்னு ஒரு விளையாட்டு வச்சான். அந்த செஸ்ஸில் பெண்ணினுடைய பெருமையை சொல்லி கொடுத்தான். எப்படி தெரியுமா? செஸ்ஸில் ஒரு ரூல் இருக்குது, எல்லா காய்க்குமே ஒரு ரூல் இருக்கும்.
இந்த சிப்பாய் நேராக தான் போகணும், மந்திரினா கிராஸாக தான் போகணும், குதிரைனா எல் வடிவில் தான் போகணும், யானை நேராக தான் போகணும். ஆனால் ராணி மட்டும்தான் அந்த செஸ்ஸில் எப்படி வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் போகலாம். எந்த கட்டுப்பாடும் ராணிக்கு கிடையாது. ஆனால் எந்த கட்டுப்பாடு ராணிக்கு இல்லை. ஆனால் ராணியோட கடமை என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் தன்னுடைய ராஜாவை காப்பாற்ற வேண்டும். அதுதான் ராணியினுடைய மிகப்பெரிய கடமைன்னு சொல்லி கொடுத்தான். அதன் பிறகு இன்னொரு பேர் அவர் சொன்னார், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறவங்களை பற்றி. இந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய மிகப்பெரிய பயன் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு கிராமத்துலையும் இந்த தெருவில் இன்னாரு தான் வாழணும், இந்த தெருவில் இந்த மக்கள் தான் இருக்கணும், அந்த தெருவில் இந்த மக்கள் தான் இருக்கணும், மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பாகுபாடெல்லாம் உங்களுடைய கிராமத்தில் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன தெரியுமா இல்லை? நீங்கள் சொன்ன மேல் ஜாதி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான், நீங்கள் சொன்ன கீழ் ஜாதி 10th ஃப்ளோரில் இருக்கான்னு சொன்னால் ஜாதி என்கிற பாகுபாட்டை உடைச்சது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு சார். நான் கேட்கிறேன், அன்னைக்கு மிட்டா மிராசு கோடீஸ்வரன் மிகப்பெரிய ஜமீன்தாருக்கு இல்லாத சொகுசான வாழ்க்கையை கூட இன்றைக்கு சாதாரண மனிதன் அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அதை தந்தது இந்த நவீனம். அதை யாராலும் மறக்க முடியாது. தகவல் தொழில்நுட்பம்னு ஒரு நவீனம் வந்திருக்கு. அதனுடைய உச்சம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம். நடுவர்களே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்ப அந்த செய்தி மகாத்மா காந்திக்கு தெரிகிறதுக்கு 30 நாள் ஆச்சான். அன்னை இந்திரா காந்தி இறந்தப்போ அந்த செய்தி இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிகிறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சான். ஆனால் இன்னைக்கு ஒரு வதந்தி எவ்வளவு வேகமாக பரவுது நாட்டில். இல்லை, ஒரு 40 வயசு நிறைஞ்ச ஒரு பெண்ணை கூப்பிட்டு, அவன் 40 வருஷம் வாழ்ந்திருக்கே, இது வரைக்கும் உன்னுடைய சாதனை என்னம்மான்னு கேட்டு பாருங்க. என்ன தெரியுமா சொல்ல அந்த அம்மா? ஒரு 1 லட்சம் இட்லி சுட்டிருப்பேங்க, ஒரு 10,000 கிலோ அரிசி ஆக்கி கொட்டியிருப்பேங்க, ஒரு 1.5 ஏக்கர் காய்கறியை அவிச்சே என் குடும்பத்துக்கு கொட்டியிருப்பேங்க. இதுதான் அந்த பெண்களினுடைய சாதனையாக இருக்கும். பெண்ணுங்கிறவ அடுப்பு கரைக்குள்ள மட்டும்தான் இருக்கணுங்கிறத உடைச்சு பெண்ணுக்கு முதல் அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட மிஷினை கண்டுபிடிச்சான். அதில் இப்போ புதுசாக இன்னொரு மிஷின் கண்டுபிடிச்சான், டிஷ் வாஷருங்கிறான். பாத்திரத்தை பூரா அள்ளி போட்டால் அதுவே விளக்கி கழுவி சுடுதண்ணியில் வேற கழுவி கொடுத்துருது. இன்னைக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் வச்சு இன்னைக்கு ஒரு நவீனத்தை கண்டுபிடிச்சு பெண்களினுடைய வாழ்க்கையை மாற்றினா நீங்கள் ஏன் அதை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. இல்லை, யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுடைய சிந்தனைக்கு எங்களுடைய சிந்தனைக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷனை எப்படி அனுப்பலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. செவ்வாயை நீங்கள் தோஷம்ங்கிறீங்க, நாங்கள் செவ்வாயை அடுத்து மக்கள் வாழப்போகிற தேசம் என்று சொல்லுகிறோம். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. எப்பயுமே ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எல்லாத்தையும் ஒருத்தன் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. எல்லாத்தையும் ஒருத்தன் இன்னைக்கு மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். எவன் தெரியுமா? நம்ம அனுப்பின சேட்டலைட்டு, செயற்கைக்கோள் எல்லாத்தையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த வார்த்தையை கூட உண்மையாக்குனது எங்களோட நவீனம் தான். மழை வரணும்னா கழுதைக்கும் கழுதினுக்கும் கல்யாணம் பண்ணுற முறை இவங்க தான் வச்சுருக்கிறாங்க. நான் கேட்குறேன், இவங்களை பார்த்து கழுதைக்கும் எங்கே தைரியம் இருந்தால் சிங்கத்துக்கும் கல்யாணம் பண்ணுங்க, இல்லை புளிக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? புளிக்கும் கல்யாணம் பண்ணால் புளி பிடுங்கி வச்சிரும்னு தெரியும். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணா மரம் வச்சாதான் மழை வருங்கிற சிந்தனையை உருவாக்குனது எங்களுடைய நவீனம் சார். நான் ஒன்று சொல்லுகிறேன், மகிழ்ச்சி எங்கே தெரியுமா இருக்குது? நவீன வாழ்க்கையில் தான் இருக்கிறது. ஆடி காற்றை நம்பி வாழ்க்கை நடத்துகிறவங்க நீங்கள், ஆடி காரில் ஏசி காற்றை போட்டு ஜாலியாக வாழ்கிறவங்க நாங்கள். மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னது நீங்கள், மாதா பிதா கூகுள் தெய்வம்னு மாற்றினது நாங்கள். நீராவியை வச்சு புட்டுக செய்யலான்னு கண்டுபிடிச்சது நீங்கள், அதே நீராவியை வச்சு இன்ஜின் செய்யலான்னு கண்டுபிடிச்சது நாங்கள். கண்ணப்பர் கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சாருன்னு கதை சொன்னது நீங்கள், கண்மாற்று அறுவை சிகிச்சையை செஞ்சு காட்டினது நாங்கள். என் அன்பிற்குரிய காதலியே, உனக்கு நான் என் இதயத்தை தருகிறேன்னு வெட்டி வசனம் பேசினது நீங்கள், இதய மாற்று அறுவை சிகிச்சையையும் செஞ்சு முடிச்சது நாங்கள். காசிக்கு போனாதாண்டா புள்ள பறக்கும்னு சொன்னது நீங்கள், ஒரு ஊசியை போட்டாலே புள்ள பறக்கும்னு சொன்னது நாங்கள். இல்லை, காலம் எப்படி மாறி இருக்கிறது, உன்னுடைய சிந்தனை இன்னும் எங்கே இருக்குது பாருங்க. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவாக என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். புறநானூற்று தாயை பற்றி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். போருக்கு தன்னுடைய புருஷன் அனுப்புவா, அதன் பிறகு தன்னுடைய பிள்ளை அனுப்புவா, புருஷன் பிள்ளை எல்லாரும் இறந்து போவாங்க. அந்த தாய் போர்க்களத்தில் போய் பாப்பா தன்னுடைய பிள்ளைய, அவன் முதுகில் அம்பை வாங்கினானா இல்லை நெஞ்சில் அம்பை வாங்கினானான்னு. நெஞ்சில் வாங்கினாதான் பெருமைன்னு நினைப்பான் அந்த புறநானூற்று தாய். உங்களுடைய கதையும் உங்களுடைய பாரம்பரியமும் உங்களுடைய பண்பாடும் சொன்னது. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு செய்தி, இந்த இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய விருது பரம்வீர் சக்கரா விருது தான். அந்த விருது மிகப்பெரிய வீரத்துக்கு தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் அந்த விருதை வாங்குற பொழுது அந்த விருதுக்குரியவர் இருக்க மாட்டார். ஒரு கணவன் இறந்து போயிட்டான், போரில் போராடி இராணுவ கணவர் இறந்து போயிட்டார்.
அவருக்காக ஒரு மனைவி அந்த விருதை வாங்குறதுக்காக ஜனாதிபதி விழாவுக்கு போயிருக்கிறாங்க. விருது மேடையில் வாங்குகிற பொழுது ஜனாதிபதி கிட்ட யாரும் பேசக்கூடாது, இதுதான் அங்கே இருக்கிற புரோட்டோக்கால். ஆனால் அதையும் மீறி அந்த அம்மா அந்த ஜனாதிபதி கிட்ட பேசுனாங்க. என்னுடைய நடுவர் பைலட்டாக இருந்து விமான படையில் இருந்து எதிரி நாட்டு கூட சண்டை போட்டு இறந்து போயிட்டாரு. நானும் பைலட்டு தான். என் கணவர் செய்த அதே வேலையை எனக்கு தாருங்கள், நானும் இந்த நாட்டிற்கு உழைக்க காத்திருக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொன்னா. போர்க்களத்திற்கு போய் பார்த்தது உங்களுடைய வாழ்க்கை முறை, போர்க்களத்திற்கு போவதற்கே நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல வைத்தது எங்களுடைய வாழ்க்கை முறை என்று சொல்லி மனிதன் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருப்பது நவீன கால வாழ்க்கை தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்று சொன்னது உங்கள் இயற்கை வாழ்வு, ஊசியை போட்டால் உண்டாகும் என்று சொன்னது எங்களுடைய நவீன வாழ்க்கை. அருமையாக உதாரணம் என்எஸ் கிருஷ்ணனுடைய பாட்டோட அருமையாக சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டாக்க இலைய ஏன்னா இப்படி மடக்கணுமா, மேற்படி வீட்டில் சாப்பிட்டா இலைய இப்படி மடக்கணுமா, இது ஏன் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. நம்ம ஒருத்தரை வரவேற்கணும்னா இப்படி வாங்கன்ட்டு இப்படி கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டுவோம், பாப்பா வா அப்படின்னா இப்படி நம்மை நோக்கி ஒருவரை இழுத்தால் வரவேற்பு என்று பொருள். அவரை பிடிச்சி தள்ளி விட்டோம்னாக்க வெளியே போன அர்த்தம். அதனால் இலைய இந்த பக்கம் நான் இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டை நம்ம நேசிக்கிறான்னு அர்த்தம். இலையை அப்படி தள்ளி விட்டோம்னா நீ போட்ட சாப்பாடு சரியில்லை, ஜென்மத்துக்கு நீ உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். தள்ளி விடுவது புறக்கணித்தலுக்கு சமம், இழுத்து பக்கத்தில் நிறுத்துவது வரவேற்புக்கு சமம். இதை வச்சு தான் இலைய இப்படி மூடு இலைய அப்படி மூடுன்னா. பழமையை முட்டாள்தனமாக நம்பி பல புதுமைகளை நம்ம வரவேற்க மறந்துடுறோம். அருமையாக சொன்னார் சங்கர். நிறைவாக இயற்கையான வாழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய கோவை தனபால் பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை நிறைவு செய்ய வருகிறார். நடுவர் அவர்களே, நவீனத்தை நினச்சா எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. முன்னாடி சங்கர் வந்தார். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு 4G, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக், கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு மனுஷன்னே சொல்லாமல் போயிட்டாங்க. இப்போ நீ என்ன கடைசியாக இப்படி ஒரு வில்லங்கத்தை பேசிகிட்டு இருக்க? கடைசிக்கு இப்படி ஒரு பட்டிமன்றம் வச்சாலும் வச்சுருவாங்க போல இருக்கு. லியோனி மனுஷனா, மனுஷன் இல்லையா? எப்படித்தான் சிந்திப்பார்களோ உட்காந்து. சங்கரே, நவீனத்தில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் ஆகாது. இயற்கையாக இருந்து பாரு. என்ன பாரு, நாட்டுக்கோழியை சாப்பிட்டு 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 இந்த 46 வயசுலேயும் இன்னும் 4 கல்யாணம் பண்ணுற அளவுக்கு மனசில் தைரியம் இருக்கு. போந்தா கோழி தின்னு போட்டு பொந்துல அடைஞ்சிருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறான் பாருங்க மனுஷன். தனபாலு, சந்தடி சாக்கில் அப்ளிகேஷன் போடுற நீ. ஒரு கல்யாணம் பண்ணியே நீ படுற பாட்டை நான் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். இதில் 4 கல்யாணம் வேறையா? நடுவர் அவர்களே, 4 கல்யாணம்னா 4 பேர்த்த கல்யாணம் பண்ணுறது இல்லைங்க. 20 வயசுல எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிருச்சு. இனி 60 வயசுல சஷ்டியாப்தி பூர்த்திங்கிற 60ஆம் கல்யாணம் நடத்துவேன். 80வது வயசுல சதாபிஷேகம்ங்கிற 80வது கல்யாணத்தை நான் முடிப்பேன். 100வது வயசுல கனகாபிஷேகங்கிற கல்யாணத்தை முடிப்பேன். இந்த 4 கல்யாணத்தையும் முடிக்கிற தைரியம் இருக்குதுன்னு சொன்னேன். பெருசா கண்டுபிடிச்சானியா பொம்பளைகளுக்கெல்லாம் டிஸ்வாஷர் வந்துருச்சா, உனக்கு பிரச்சனையே கிடையாதா? நான் கேட்கிறேன், குடும்பத்தில் உள்ள பாத்திரமெல்லாம் சுத்தமாயிருச்சு உங்க டிஸ்வாஷர் ஆனா குடும்ப பாத்திரமா இருக்கிற என் பொண்டாட்டி சுத்தமாகல. உங்க நவீன என்ன பண்ணுச்சு நான் கேட்கிறேன். ஆடி காத்த நம்பி உட்கார்ந்து இருக்கிறேன்னு எங்க இயற்கையை பார்த்து சொல்றிய மனசாட்சி இருக்குதா சங்கரு? ஆடி காத்த அடிச்சாத்தா ஐப்பசியில மழை வரும், அதை புரிஞ்சுக்க. ஆடி கார்ல ஏசியில போறது பெருசு இல்லையா? ஆரோக்கியமா இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போகாம இருப்பையாங்கிறத நீ பாத்துக்க. இயற்கையா காவேரி ஓடிற வரைக்கும் ஏதாவது நாட்டுல பிரச்சனை இருந்ததுங்களா? நவீனம்னு சொல்லி நடுவால ஒரு அணைய கட்டுனா வந்தது பிரச்சனை. நீங்க நவீனம்னால எல்லா பக்கமே பிரச்சனை தான், பிரச்சனை இல்லாம இல்ல. என்ன தங்கச்சிக்கு ஒரு வருத்தம்,
தல தீபாவளி கொண்டாடுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர சொன்னா அண்ணன் ரயில்ல வர சொன்னாரு. தந்தி போட்டிருந்தா வர முடியுமா? மாட்டு வண்டியில் வந்திருந்தா வர முடியுமா? ரயில்ல வந்தா தான் முடியும். ரயில்ல வர்றது நவீனம்தான், நான் மறுக்கல. அப்படித்தாமா நாங்களும் நினைச்சு ரயில்ல பல கோடி ரூபாயை வச்சு அனுப்பிச்சோம். உங்க அதிநவீனம் என்ன பண்ணுச்சு? இது நிம்மதியா? ஒண்ணு இல்லையே. யதார்த்தம் இயற்கைக்கு நவீனத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இயற்கைனா என்ன தெரியுமா? போட்டதுக்கு அப்புறம் கிழிஞ்சா அது இயற்கை, கிழிச்சு போட்டுட்டு போட்டானா அதுக்கு பேரு நவீனம். இயற்கை ரோஜாவை பார்த்து நவீன ரோஜா கேட்டதா. நவீன ரோஜா கர்வத்தோடு கேட்டதா, ஏ செவத்தியே, உன்னுடைய வாழ்க்கை ஒரே ஒரு நாள் பார்த்தாயா? ஆனால் நான் நவீன ரோஜா பல நாள் அல்ல, பல வருடம், 12 வருடம் கூட நான் இருப்பேன், பல 100 வருடங்கள் இருப்பேன். ஆனால் உனக்கு ஆயுள் ஒரே நாள் தான் என்று கர்வப்பட்டதாம். அப்பொழுது இயற்கையான ராஜா தாழ்மையாக சொன்னது, ஒரு நாள் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு மனமுள்ள வாழ்க்கையை நான் தருகிறேன். ஆனால் நீ பல 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு பயனில்லாத வாழ்க்கையை தந்து என்ன பிரயோஜனம் என்று நவீனத்தை பார்த்து கேட்டது என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஊதரகுழல்ல அடுப்பெறிஞ்ச பெண்கள் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு படக்குன்னு சுவிட்ச் போட்டா புடக்குன்னு எரியுதுன்னு நவீனம் சொல்லுது. ஊதாங்குழல்ல பெண்ணு ஊதற வரைக்கும் பெண்கள் எல்லாம் ஊதாம இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பொம்பளையும் ஊதி கிடக்கிறாங்களே, யோசிக்க வேண்டாமா? படத்தை பாருங்கள், அழகா போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து நிற்கிறாப்புல எங்க அணிக்கு. அங்கு இமெயிலும் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் போட்டிருக்கிறது. நான் இந்த மன்றத்திலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், எங்களுடைய இன்லேண்ட் லெட்டர் கொண்டு வருகின்ற வரைக்கும் காதல் எல்லாம் இனிமையாக இருந்தது, இன்பத்திலே முடிந்தது. உங்கள் இமெயிலும் இன்டர்நெட்டிலும் வந்த காதல் சென்னையிலே கொலையாய் முடிந்ததே, மறந்து விட்டீர்களா? இந்த 5 விரல்ல சாப்பிட்டு நீங்க இயற்கையா ஆண்டவன் கொடுத்த 5 விரல்ல பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அந்த கையோட ருசியும் அந்த சாப்பாட்டுல கலந்திருக்கும். ஆனா நவீனம்னு சொல்லி ஸ்பூனு, ஃபோர்க்கு, இடுக்கின்னு, குச்சின்னு நீங்க சாப்பிடுறீங்களே, அதுல ருசியே இல்லையே. இதைத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேலை நாடு போன போது சொன்னாரு. மேலை நாட்டிலே நவீனத்திலே வாழ்ந்தவன் எல்லாம் கேட்டான் ராதாகிருஷ்ணனை பார்த்து, நாங்கெல்லாம் நவீனத்திலே போர்க்கிலையும் ஸ்பூன்லையும் சாப்பிட்றோம், நீங்க என்ன கிராமத்தாம் போல உங்க கைவரல்ல சாப்பிட்றங்க போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், அந்த ஸ்பூனும் அந்த போர்க்கும் எவனெல்லாம் வாய் வச்சு தின்னானோ நமக்கு தெரியாது, ஆனா இது ஏன் விரல்றா, நான் சுத்தமா வச்சிருக்கேன்டா, இதுல சாப்பிட்டா தாண்டா ருசின்னு சொன்னாரு. உரல்ல இடிச்ச சாம்பார் பொடி, தாய்மார்களை சிந்திச்சு பாருங்கள், உரலிலே இடித்த சாம்பார் பொடி ஊர் முழுக்க மணந்ததே, இன்னைக்கு பாக்கெட்ல வச்சிருக்கிற மரத்தூள் பொடி உயிரியே எடுக்குதே. இனிமேல் சிந்திக்க கூடாதா நீங்க? நவீனம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஆபத்து உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நவீனம் வந்த பிறகுதான் சர்க்கரை வந்திருக்கிறது, பிரஷர் வந்திருக்கிறது, கேன்சர் வந்திருக்கிறது, எல்லாம் வந்திருக்கிறது. புத்தி மட்டும் உங்களுக்கு வரவில்லையே, அதைத்தானே நான் கேட்கிறேன். நான் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? இயற்கையானவன் கிராமத்திலிருந்து நவீனமான பட்டணத்துக்கு செல்றான். அவன் நண்பனை பார்க்கின்ற பொழுது கிராமத்திலிருந்து வந்த களைப்பு வந்து உட்கார்ந்து சொல்றா, டே நண்பா, என்னால முடியலடா, வெயில் எல்லாம் வெளியே ரொம்ப வெயில்ரா, சித்த காத்தாடி போடுறாங்கிறா. அவன் நவீனக்காரன் சொல்றான், காத்தாடியா, எல்லாம் இந்த விரல் நுனியில் இருக்கிறதுன்ட்டு ஒரு பட்டனை டப்புன்னு அமுத்துறா, ஏசி காத்து சிலு 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 சிலுன்னு வருது. அவ அப்பா நிம்மதியா இருக்குது. டே ஒரு பாட்டு கேட்கலாம் போல இருக்குது, ஆசையா பாடலாம் ஆடாங்கிற, உம்பாட்டை எவன்டா கேட்பா, அதுவும் இந்த விரல் நுனியில இருக்குதுன்ட்டு சிடி பிளேயர் எடுத்து ஒரு பட்டன் அமுத்துனா அழகா பாட்டு பாடுது. சாயந்தர நேரம் ஆச்சு, சொன்னா, நண்பா போர் அடிக்கிறா, முதலாட்ட சினிமாக்கு போலாமானா. சினிமாக்கா? இனி தேட்டருக்கா? எல்லாம் இங்கேயே விரல் நுனியில் இருக்கிறது, ஏன் கவலைப்படுறேன்னு ரிமோட் எடுத்து டப்புன்னு அமுத்துனா உடனே சினிமா பெரிய திரல 40 இன்ச்சு 44 இன்ச்சில் சினிமா வந்தது. ரசிச்சுட்டு 3 பேர் உட்காந்துருக்கிறாங்க, பொடக்குன்னு கரண்ட் போயிருச்சு. படமும் போச்சு, காட்சியும் போச்சு, பாட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. உடனே இயற்கை சொன்னது, நண்பா இதுவும் விரல் நுனையில் தான் இருக்கிறது என்று கையில் இருந்த நெருப்பு குச்சியை எடுத்து பற்ற வைத்தது, வெளிச்சம் கிடைத்தது.
அந்த விளக்கை பார்த்து சொன்னான், இயற்கை என்னை வைத்துக்கொள், உனக்கு என்றுமே நிரந்தரமான வாழ்க்கை வரும் என்று சொன்னான். அது விளக்கிலே இருக்கின்ற எண்ணெய் மட்டுமல்ல, இயற்கை என்கின்ற எண்ணெயும் வைத்துக்கொள், உனக்கு வாழ்க்கையிலே பிரகாசம் வரும் என்று சொன்னான். இயற்கை நிரந்தரமானது, இயற்கை நிரந்தரமானது. நவீனம் ஆர்ப்பரிக்கும், ஆனால் இயற்கை என்றுமே ஆர்ப்பரிக்காது, அர்ப்பணிக்கும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக 6 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. தீர்ப்பு சொல்லணும். வாழ்க்கை இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நவீனத்தை தேடி போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அம்மிக்கல்ல அரைச்சி மசாலா அரைச்சி 4000 பேருக்கு சமைக்க முடியாது. ஆட்டுக்கல்ல மாவாட்டி 4-5 பேர் உட்காந்து மாவாட்டி ஒரு 10,000 பேருக்கு இட்லி தோசை சுட முடியாது. இன்றைக்கி கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், நவீன பொருள்கள் எல்லாமே வேணும். உண்மைதான். நவீன வாழ்க்கைக்கு பேசுகிறவங்க சொல்லும்போது நியாயமாக தெரியுது. அன்னைக்கு கஷ்டப்பட்டு தியேட்டரில் வரிசையில் நின்று ஏறி குதித்து பொந்துக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் சினிமா பார்த்தான். இன்றைக்கி பார்த்தா நெட்டில் புக் பண்ணி அவங்க குடும்பத்துக்கே 65லேருந்து 72 வரைக்கும் 6 சீட் புக் பண்ணிட்டு போய் அழகாக நம்மளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அருமையாக இருக்குது. இந்த நவீன வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம மாற்றவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வாழ்க்கைக்கு நம்ம பழகிட்டோம். ஆனால் இந்த நவீனம் எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு? ஒரு காலத்தில் இயற்கையான சாம்பார் வச்சு சாப்பிட்ட ஆள் இன்றைக்கி என்ன ஆயிட்டான்னா, 5 நிமிடங்களில் சாம்பார் வேண்டுமா, திடீர் சாம்பார் பொடி, திடீர் ரசப்பொடி, திடீர் கறி மசால் பொடி, திடீர் மீன் மசால் பொடி, திடீர் சிக்கன் மசால் பொடி. வாங்குங்கள், கலக்குங்கள், சிக்கனை போடுங்கள், கலக்குங்கள், அடுப்பில் வையுங்கள், 5 நிமிடங்கள் சிக்கன் ரெடி. திடீர் சிக்கன், திடீர் சாம்பார் பொடி, திடீர் மசால் பொடி, திடீர் சிக்கன். திடீர்னு கடைக்கு போகிறான், திடீர்னு வாங்குகிறான், திடீர்னு சாப்பிட்றான், திடீர்னு உட்காந்துருக்கான், திடீர்னு நெஞ்சை பிடிக்கிறான், திடீர்னு ஆட்டோ கூட்டி வர்றாங்க, திடீர்னு ஆஸ்பத்திரியில் படுக்கிறான், திடீர்னு முடிஞ்சிடுறான், திடீர்னு ஆம்புலன்ஸ் வருது, திடீர்னு புதைச்சிடுறான், திடீர்னு மின்மயானத்தில் வைக்கிறான், திடீர்னு உள்ள தள்ளுறான், திடீர்னு புகை வருது, திடீர்னு சாம்பலாம் மடித்து பாக்கெட்டில் கொடுத்துட்றான். வாழ்க்கையே திடீர் 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 திடீர். 2 நிமிஷம் எல்லாம் ஃபாஸ்ட் 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 ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக பழமையிலே வாழ முடியுமா? ஒரு எலி கூண்டுக்குள்ளே சிக்கிருச்சு. சிக்கின எலியை உடனே விடுவிச்சிருங்க, ஓடி போயிடும். அந்த எலியை 1 மணி நேரம் கழித்து திறந்து விடுங்களேன், என்ன செய்யும் தெரியுமா? கூண்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அதுக்கு வழி மறந்து போயிடுச்சு. 1 மணி நேரம் அங்கனே சுற்றி சுற்றி பழகி அப்படி சுற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் வெளியில் ஓடும். அதே எலியை ஒரு நாள் முழுதும் உள்ளுக்க பொரிய போட்டு வளர்த்துருங்க, ஒரு நாள் முழுதும் நீங்கள் கூண்டை திறந்து விட்டாலும் வெளியே வரவே வராது. போனும் துரத்தி விட்டாலும் திருப்பி உள்ளுக்க கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஒரு நாள் வாழ்க்கை எலிக்கு எப்படி பழகி போச்சோ அதே மாதிரி இன்னும் பழமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இந்த பழமையை விட்டு இன்னும் பிடிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் இருக்கான். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தொட்டதுக்கெல்லாம் பெட்டிஷன் போடுவேன். அவனுக்கு பேரே மொட்டை பெட்டிஷன் முனியாண்டின்னு. பெத்த தகப்பனுக்கே பென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் போட்டிருக்கான். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆள் பாருங்கள். பெட்டிஷன் தான், மொட்டை பெட்டிஷன் முனியாண்டி. ஊரே என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டா நிம்மதியாக இருக்க முடியாது, அந்த நாய் பண்ணுற அநியாயம். ஒரு நாள் செத்துட்டான். அப்பா முடிஞ்சிரா அப்படின்னு பார்த்தா முனியாண்டி பக்கத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான். ஆஹா, செத்த பிறகு என்னமோ எழுதி வச்சுருக்கான்ட்டு லெட்டர் எடுத்து படித்தா, அன்புள்ள ஊர் பெரியோர்களுக்கு முனியாண்டி எழுதி கொள்ளும் கடிதம். நான் என் தவறுகளை உணர்ந்து திரிந்து விட்டேன். இனிமேல் என் தவறுக்கு தண்டனையாக சுடுகாட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது எல்லோரையும் போல் வாகனத்தில் வைத்து அழைத்து செல்லாமல் ஒரு கயிறை கட்டி ரோட்டில் தர 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 என்று இழுத்து கொண்டு போய் என்னை புதைக்கவும் அப்படின்னு எழுதினான். முனியாண்டி கேட்டுக்கிட்டதுக்கு தகுந்த மாதிரி கயிற்றுல கட்டி 6 பேர் கர 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 கரகரன்னு இழுத்துட்டு போனான். ஒரு டேர்னிங்கில் திரும்புகிறப்போ போலீஸ் வண்டி வருது. ஸ்டாப், யாரா முனியாண்டியா கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறது? ஐயா நாங்கள் தான் ஐயா, அவர் எழுதி வச்சபடி நாங்கள் கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறோம். நோ, முனியாண்டி 1 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். என்னை சுடுகாட்டுக்கு இப்படி கயிறை கட்டி 6 பேர் இழுத்துட்டு போவாங்க, அவனை தூக்கி உள்ளே வைங்கன்னு.
அப்போ தான் 6 பேரும் முனியாண்டியை பார்த்துருக்கான். பாடாதி நாயே, செத்த பிறகு 6 பேரை உள்ளே வச்சுட்டு செத்திருக்கியாடா, நீலாம் மனுஷனாடான்ட்டு. அதைத்தான் அவர் சொன்னார், பிறக்கும் போதும் பால், இறக்கும் போதும் பால். இந்த 2 பாலுக்கு இடையில் உன் மனிதன் மற்றவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தந்தான் என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். உண்மைதான். இன்றைக்கி எடுத்துக்கிறீங்க, பழமையிலேருந்து மாறாத ஆளுங்க. வீட்டுக்கார பேரை சொல்லக்கூடாதுன்னு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குரூப்பு, பழமையை விட்டு மாறாமல். ஆனால் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், பெரியார் கோவப்பட்டு பார்த்துருக்கேன், பெரியார் கண்ணீர் சிந்தி பார்த்துருக்கேன், பெரியார் சிரித்து பார்த்துருக்கேன், பெரியார் வேதனைப்பட்டு பார்த்துருக்கேன், பெரியார் சுகம் இல்லாமல் இருக்கப்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன். ஆனால் பெரியார் முகத்தில் நான் இதுவரை பயந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லை. பயம் என்பதை அறியாத ஒரு மாபெரும் பகுத்தறிவு தந்தை பெரியார்னார். பேரறிஞர் அண்ணா இதே மாதிரி தான். இப்போ எல்லாம் வந்து பேச்சாளர்கள் ஃப்ளைட்டில் போய் பேசுகிறோம், காரில் போய் பேசுகிறோம். பேரறிஞர் அண்ணா பஸ்ஸில் போயிருக்காரு தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிறதுக்கு. அப்போ தேனி போகிற வழியில் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு பஸ்ஸு. உடனே அண்ணா வந்து பஸ்ஸு நின்று போச்சு, இனி அடுத்த வண்டி எப்போ தேனிக்கு வருமோன்னு நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு மாட்டு வண்டிக்காரன் வந்திருக்கான், ஐயா பக்கத்தில் தான் தேனி, கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு. என்ன அதட்டி கேட்குற? ஐயா மீட்டிங் கேட்க போகணும், நீ என்ன பெரிய அண்ணாதுரையா, என்ன எதிர்த்து கேட்குற, சத்தம் போட்டு பேசுகிறேன் இருக்கான். அண்ணாதுரைகிட்டே நீ பெரிய அண்ணாதுரையான்னு கேட்குறேன். அண்ணா நான் தான் அண்ணாதுரைன்னு சொல்லவே இல்லை. ஏறி வண்டியில் போய் மேடையில் பேசுகிறாரு. அப்போ அந்த வண்டிக்காரன் மீட்டிங் கேட்டுவிட்டு முடிஞ்சோன்னு அண்ணாட்ட கேட்டிருக்கான், அண்ணா நான் தான் உங்களை வண்டியில் ஏற்றிட்டு வந்தேன், நீங்கள் தான் பெரிய அண்ணாதுரையான்னு கேட்டனே, அப்போ நான் தான் அண்ணாதுரைன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் அண்ணாதுரைன்னு சொல்லியிருந்தா நீ வண்டி ஓட்டுறதை விட்டுவிட்டு வீட்டில் போய் எனக்கு ஏதாவது எடுத்து கொடுப்ப, டீ வாங்கி கொடுப்ப, சாப்பாடு போடுவேன். மீட்டிங்க்கு நான் நேரத்துக்கு வந்திருக்க முடியாது. என்னை ஒரு சாதாரண ஆளாக நினைக்க போய் தான் சரியான நேரத்தில் நீ வண்டியில் கொண்டு வந்து என்னை இறக்கி விட்ட அப்படின்னு சொன்னவர் யார்? பேரறிஞர் அண்ணா. இன்றைக்கி பாருங்கள், நாட்டில் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் நாகரீகம் தொடர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் சுகவீனமாக மருத்துவமனையில் படுத்திருக்கிறார்கள். ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அரசியலில் 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அவர் பூரண நலம் பெற்று குணமடைந்து மீண்டும் பணியை தொடங்க வேண்டும் என்று ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்த பழுத்த பழமும் தளபதி மு.க. ஸ்டாலினும் இன்னைக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் மீண்டும் குணமடைந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதுதான் அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சக்கட்டம். மனிதனை மதிக்கின்ற அரசியல் என்னைக்கு இந்த நாட்டுக்கு வருகிறதோ, பணத்தை புறக்கணித்து மனிதனை மதிக்கின்ற அரசியல் தான் இந்த நாட்டுக்கு தேவை. இயற்கையோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் மனிதனை மதித்தான். என்று அவன் நவீன வாழ்வுக்கு வந்தானோ அன்றே அவன் பணத்திற்கு அடிமையாகிவிட்டான். எனவே பகட்டாக இருப்பது நவீன வாழ்வு, மகிழ்ச்சியாக இருப்பது இயற்கையான வாழ்வு, ஆடம்பரமாக இருப்பது நவீன வாழ்வு, அழகாக இருப்பது இயற்கையான வாழ்வு. மனிதன் உண்டாக்கியது இயற்கையான வாழ்வு, எந்திரங்கள் உண்டாக்கியது நவீன வாழ்வு. பணத்தை மதிப்பது நவீன வாழ்வு, மனத்தை மதிப்பது இயற்கையான வாழ்வு. எனவே மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நவீன வாழ்வை விட இயற்கை வாழ்வே ஒரு மனிதனை இயல்பாக வைத்திருக்கும் என்று சொல்லி இயற்கையான வாழ்வுக்கு திரும்புவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.